உன்னை வினயகல முங்கில் குடியமுதன் பொன்னங்கழக் கவலப் பொதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாகத் தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் பயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதின்றி நன்னினர்பால் செயந்தருங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்திற் திருவரங்கத் தமுதோங்கம் அன்பால் எம்பும் கலித்துறை அந்தாதி ஓதைச நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பிடமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றெட்டு சாதித்திரியன் நண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித் தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின்றட கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் நண்பரேத்தும் நாமமெல்லாம் எந்தன்னாவின் உள்ளே அள்ளும் பகலும் அமரம்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜா தீயன் விண்ணப்பமே கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலம் முக்கன்மூர்த்தியும் மோடியும் வெப்பம் முதுகிட்டு மூவுலகும் பூத்தவனே என்று போட்டிட வானன் படை பொறுத்த தீர்த்தன ஏத்தும் ராமானுஜன் எந்தன் சேம வைப்பே. இந்த பாசுரமானது 22ஆம் பாசுரம். ஆச்சரியமான பாசுரம். மற்ற பாசுரங்களுக்கு இந்த பாசுரங்கள் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. மற்ற பாசுரங்கள் எல்லாம் ஆழ்வாராச்சாரர்களையே அவருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர் ராமானுஜர் என்கிற நிலையை கொண்டுள்ளது. இப்பாட்டு கண்ணனுடைய திருவடி சம்பந்தம், வானன் படை பொறுத்த தீர்த்தனை ஏத்தும் ராமானுஜன். பானாசுரனுடைய பிழை, அவனுடைய அபராதங்களை பொறுத்தவனாக இருக்கக்கூடிய கண்ணன், அந்த கண்ணன் தான் தீர்த்தன். அந்த தீர்த்தனை ஏற்றும் ராமானுஜன், அந்த தீர்த்தனையே போற்றி புகழ்கிற ராமானுஜன் எந்தன் சேம வைப்பு. அவர்தான் எனக்கு நிதி, என்னுடைய ஆபத்து காலத்திலே உதவக்கூடிய நிதி அவரே என்று தெரிவிக்கிறார் திருவரங்கத்தமுதனார். இதுல ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்துக்கு கடந்த காலக்ஷேபத்திலே நம்ம அதுக்கு சமாதானம் பார்த்துட்டோம். ஆனா மறுபடியும் பார்ப்போம் என்ன சந்தேகம்ன்றது சுருக்கமா பார்ப்போம். ஏனென்றால் இது பிரதம பருவ நிட்டை அல்ல, சரம பருவ நிட்டை இந்த பிரபந்தமே. அப்படி என்றால் ஆழ்வார்களையும் ஆச்சாருடைய திருடி சம்பந்தம் பெறுவதற்கு தான் இந்த பாசுரமே அமைக்கப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே குறுக்கே பகவான் கண்ணன் வருவதற்கு என்ன காரணம்? வர வேண்டிய அவசியம் இல்லையே என்கிற முதல் காரணம். அதுக்கு மேற்கொண்டு இல்லல்ல சுவாமி, அவரும் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டிருக்கும். தான் பிரதமாச்சாரிய நிலையா லக்ஷ்மிநாத சமாரம்பம் நாதயாமன மத்தியமம் சொல்றோமோ, அதனால ஆச்சாரிய கோஷ்டி அவரையும் சேர்க்கலாம் என்கிற அபிப்பிராயத்தோடு சரி சேர்க்கலாம்னா, இல்ல சேர்க்க முடியாது, சேர்க்கணும்னா முதல்ல சேர்த்திருக்கணும். எப்ப முதல்ல சேர்க்கலையோ அப்ப இப்ப சேர்க்கணுன்றதுக்கு இது கிடையாது. அப்ப முதல்ல சேர்க்கலன்னு இப்ப ஏன் சேர்க்கணும்? சேர்க்க வேண்டாமோனோ? அப்ப இப்ப சேர்ப்பதற்கு காரணம் ஆச்சாரிய தத்துவம் இருக்கிறபடியாலே சேர்க்கல. அப்ப ஏன் அந்த பாசனம் வந்துச்சு? இதற்கு முன்னாடி பாசனம் 19, 20, 21 இந்த 3 பாசனங்களுமே நம்மாழ்வாருடைய வைபவம் என்ன? உருபெரும் செல்வம் தந்தையும் தாயும் உயர்குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்றின் நீநிலத்தோர் அரிதரன் என்றார் என்ற நம்மாழ்வார் வைபவம் என்ன? மேற்கொண்டு நாதமுனிகள் வைபவம் என்ன? ஆரப்பொழில் தென் குருகைப்பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழின் இசை நந்தோர்கட்கு இனியவர்தம் சீரை பயின்றுயம் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும் ராமானுஜரந்தன் மாநிதியே என்று நாதமுனிகள் வைபவம் என்ன? அதற்கடித்தபடியாக ஆளவந்தாடு வைபவம் நிதியை பொழிலும் முகிலென்று நீசர்தம் வாசல் பற்றி துதிகட்டுலகில் துவல்கின்றே இனி துய்நெறிசேர் எதிகட்கிறவன் யமுனைத் துறவன் இணையடியாம் கதிபெற்றுடைய என்று சுவாமி பரமாச்சாரியான ஆளவந்தாவுடைய அனுகிரகம் பெற்றவர், அவருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர் அப்படின்னு தெரிவித்தார். இந்த 3 ஒரு வரிசை கிரமத்தில் இருக்கணும். இந்த 3 பேருக்கு ஒரு வைபவம் உண்டு. இந்த 3 பேருமே கிருஷ்ண பக்தி உடையவர்கள். ஆளவந்தார்க்கும் கிருஷ்ண பக்தி உடையவர். அவருடைய பேரே யமுனைத் துறைவன் பேர். ஆளவந்தார் என்ற பெயர் பின்னாடி ராஜ மகிழ்ச்சியாலே கொடுக்கப்பட்டது. நம்மை ஆளவந்தீரோ என்று அவளாலே கொடுக்கப்பட்டது ஆளவந்தார் என்ற திருவிழா.
அப்ப அவருக்கு இயற்பெயர் என்ன? யமுனை துறைவன். அதற்கு அடுத்தபடியாக இன்னொன்று எதுவென்றால் சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண பக்தி பூர்ணமா இருக்குன்னா பரிபூர்ணமா இருக்கு. இருக்கிறபடியால் தான் ஆழ்வாரிடத்திலே காதல். ஆழ்வார் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் அல்லவா, அதனாலே அத்தனை காதல். அது மட்டுமல்ல, தன்னுடைய கடைசி காலத்திலே இந்த பகவானும் அதான் கண்ணனும் ருக்மணி பிராட்டியும் 2 பேரும் சேர்ந்து வந்ததாக நினைத்து கொண்டு இவர்கள் இப்படிதான் போயிருக்க, அவர் பின்னாடியே போய் மோட்சத்துக்கு போனார்ன்றது அந்த சரித்திரம் கேள்விப்படும். அதெல்லாம் கிருஷ்ண பக்தி அவருக்கு உண்டு. நம்மாழ்வார்க்கு உண்டான கேள்வியே இல்லை. அவருக்கு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்ன பேரு, நம் கண்ணன் கண் அல்லது இல்லையோ ஒரு கண்ணே என்று நிறைய பாசுரங்கள் அனுகிரகித்துக்கார். ஆனா 3 பேரும் கிருஷ்ண பக்தி இருக்கிறபடியாலே அதனால கண்ணனை அவனுடைய அனுகிரகம் பெற்றவ சுவாமி ராமனை சொல்லலாம் என்றதுக்காக ஒரு பாசுரத்தை அன்பித்தார். அதுவும் கண்ணுடைய வைபவத்தை சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? அவருடைய சேட்டுதங்கள் பானாசுர வதம் பண்ண விஷயத்தை சொல்லிக் கொண்டு இதை தெரிவிக்கிறார். அதனால்தான் இந்த பாசுரம் எடுக்கப்பட்டதுன்னு தெரிவித்தார். அதிலே நம்ம கடந்த காலக்ஷேபத்திலே மணபாலம் அவருடைய அவதாரிகை, அந்த அவதாரிகை அனுபவிக்க பெற்றோம். அவதாரிகளை சொல்லப்பட்ட கருத்து என்ன? கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலம் முக்கன்மூர்த்தியும் ஓடியும் வெப்பம் விதிக்கிட்டு மூவுலகம் கூத்தவனே என்று போற்றிட வானம் குறை பொறுத்த தீர்த்தனை ஏற்றும் கார்த்திகையான் என்று சொல்லக்கூடிய யாரு? சுப்பிரமணியன். சுப்பிரமணியனுக்கு உண்டான வைபவம் என்ன? அழகு. முருகுன்னு சொன்னால அழகு. அத்தனை அழகு இருக்கு. அத்தனை அழகு இருக்குன்னா அந்த அழகை எதோட கம்பேர் பண்றான்னா ராமனோட அழகோட ஒத்து பாக்குறா. ராமனுக்கு இருக்கு, வால்மீகி தெரிவிக்கிறார், ராமனுக்கு இருக்கக்கூடிய அழகு தேவசேனாதிபதி அழகை போல அழகு அப்படின்னு தெரிவிக்கிறார். உடனே நம்மளோட வியாக்கியாத்தாலாம் விசாரிச்சா தேவசேனாதிபதி சுப்பிரமணியன், சுப்பிரமணியன் ஜீவாத்ம கோட்டி, ராமன் பரமாத்ம கோட்டி. பரமாத்மா கோட்டியை கொண்டு போய் ஜீவாத்மா கோட்டி கொண்டு போய் அதை போல இதுன்னு சொல்லலாமா? இதை போல அதுன்னு சொல்லலாம். ஆனா அதை போல இது சொல்லலாமான்னா அதுக்காக சுவாமி நம்முடைய வியாக்கியாத்தை தெரிவிக்கிறார். ஆச்சரியமான வியாக்கியாத்தா என்ன தெரிவிக்கிறார்? ரிஷி கரி பூசுகிறார் அப்படின்னு, ரிஷி கரி பூசுகிறார்னு கோவிந்தராஜர் ஒரு வியாக்கியாத்தா. அந்த வியாக்கியாத்தனை ரிஷி கரி பூசுகிறார்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு குழந்தைகள்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு நம்முடைய திருஷ்டி பட்டுடுமோன்னு ஒரு கருப்பு போட்டு வைக்கிறோமோ, அதை போல ராமனுக்கு அழகு, அந்த அழகு இது முருகனின் அழகை போல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை விட அழகுல போட்டிருக்கு அப்படின்னு அத்தனை பேர் என்ன பண்ணுவான்னா திருஷ்டி போட்டு வைக்குமா போல இந்த திருஷ்டி தோஷம் வராதனோ அதனால் தெரிவித்தார். கார்த்திகையானம் அடுத்து கரிமுகத்தானம். இந்த பாசுரங்களை அப்படின்னு முன்னே தெரிவிக்கிறேன். நடுநிலைமையா இருந்து கேட்கணும். ஏன்னா இதுல நிறைய நமக்கு சில தேவதாந்திரங்களுடைய சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நிறைய வருது. ஆனா அந்த நிறைய வரச்சே அது என்னமா சுவாமி ஸ்ரீ வைஷ்ணவா இந்த மாதிரி பேசலாம் அப்படின்றத நிலை பார்க்க கூடாது. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, புராணம் என்ன சொல்லியிருக்கு, புராணத்துல என்ன எடுக்கப்பட்டிருக்கு, அதை வைத்து கொண்டுதான் நம்ம பேச முடியுமே தவிர எனக்கு இவாளை பிடிச்சிருக்கு அவளை பிடிச்சிருக்கிறதுக்காக சொல்ல முடியாது. அதனால்தான் அதே விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதனால நடுநிலைமையாளர்களாக இருந்து கொண்டு கேட்கணும். அடியேன்னு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லிட்டு இருக்கேன் என்னன்னா, பிரதானம் ராமானுஜன் விட்டந்தாதிக்கு. ஆனா அவருடைய வைபவத்தை சொல்லும் போது அந்த வைபவத்திலே புராண கதைகள் வரும்போது புராணத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அந்த சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு தான் நேர் விரோதமா சொல்ல மாட்டேன். அந்த கருத்துக்கள் என்ன சொல்லித்தோ அந்த கருத்துக்களை சொல்ல போறேன். கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். ஆனால் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அது என்னமா சுவாமி இப்படி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையே சொல்லப்படாது. ஏன்னா சிலதெல்லாம் நடுவுல திருச்சி இருக்கான்னு இதுல இருந்து நிறைய புரியுது. என்னன்றது நிதானமா பார்ப்போம். கார்த்திகையானம் இது சுப்பிரமணியன் தெரிவது. முதல்ல மேலெழுந்த வாரியா அர்த்தத்தை சொல்லிடுறேன். கார்த்திகையான் சுப்பிரமணியன். கரிமுகத்தான் யார் சுவாமி? கரிமுகத்தான் தான் கஜமுகனான கணபதி. கரிமுகத்தான் அப்படின்னு கஜமுகனான கணபதி. கணபதினா விக்ன விநாயகர் அப்படின்னு சொல்றோமோ. விநாயகர் சொல்றாங்க. அந்த விநாயகர் அவர் தான் வந்தார். இப்ப என்ன நிதானமா கேளுங்க. சுவாமி பராசர பட்டர் கூரத்தாழ்வாடி திருக்குமாரர் அவர் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு ஒரு பாஷ்யம் பண்ணியிருக்கார். சுவாமி ராமானுஜ பாஷ்யம் பண்ணது கிடையாது. மாத்வர் பாஷ்யம் பண்ணியிருக்கார், சங்கரர் பாஷ்யம் பண்ணியிருக்கார், ராமானுஜர் பண்ணல.
சுவாமி பராசர பட்டர் ராமானுஜனுடைய பிரதிநிதியான அவரே இவர் என்கிற ஆனபடியால இவர் ஒரு பாஷ்யம் பண்ணியிருக்கார். அந்த பாஷ்யத்துல முதல்ல விஷ்ணு சகஸ்ரம் வந்தனம் சொல்லணுமோ, தியான ஸ்லோகம் சொல்லணுமோ, அந்த தியான ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகம், ஓம் நமோ கஜபத்ராப்ஜை பாரிஷத்யை பிரசாசத்தே ஸ்ரீரங்கராஜ சேனான்யே சூத்திரவத்யா சமேயுஷே. இதுதான் இது. ஓம் நமோ கஜபத்ராப்ஜை பாரிஷத்யை பிரசாசத்தே ஸ்ரீ ரங்கராஜ சேனான்யே சூத்திரவத்யா சமேயுஷே. இந்த சகஸ்ரநாம பாஷ்யத்துல பராசர பட்டர் அனுகிரகித்த முதல் ஸ்லோகம் இது, தியான ஸ்லோகம். சூத்ரவதியோடு கூடியனான விஸ்வக்ஷேனரை வணங்குகிறேன். சூத்ரவதியோடு கூடியனான விஸ்வக்ஷேனரை வணங்குகிறேன். அந்த விஸ்வக்ஷேனர் எப்படி இருக்கிறார் என்றால், கஜமுகன் முதலான பரிஜனங்களோடு கூடிய விஸ்வக்ஷேனர் என்றது அங்கு. கஜமுகன் முதலான பரிகணங்களோடு. ஓம் நமோ கஜபத்ராட்சைதி பாரிஷக்தி பிரசாசத்தே. நீங்க இந்த பராசர பட்டருடைய வியாக்கியானத்தை நீங்க எடுத்து பார்க்கலாம், முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கணும், இப்பயே பார்க்க வேண்டாம். இது சொன்ன அதுல என்ன தெரிவிக்கிறார், விஸ்வக்ஷனர் வணங்குகிறேன். அந்த விஸ்வக்ஷனர் எப்படி இருக்கிறார், கஜமுகனான் முதலான பரிஜனங்களோடு கூடிய விஸ்வக்ஷன் சொல்றது. இப்ப கஜமுகன் சொல்லியிருக்கு இல்லையா, அதே கஜமுகன் இங்க சொல்லியிருக்கணும், கார்த்திகயானம் கரிமுகத்தான், அவருக்கும் கஜமுகன் பேரு. இப்ப இந்த கரிமுகத்தான் என்று சொல்லிட்டு இல்லையா, அந்த கரிமுகத்தான், அந்த கஜானனும் இந்த கரிமுகத்தானும் ரெண்டும் ஒன்றான்னா கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்கோ. கார்த்திகயானும் கரிமுகத்தானும் இங்க எடுத்திருக்கார் இந்த பாட்டுல. அதே பராசர பட்டர் பிற்பட்டவர், அவர் கஜபத்ராட்சைதின்னு எடுத்திருக்கார். அப்ப அவர் கஜமுகத்தோடு கூடிய பரிஜனங்களோடு கூடிய விஸ்வக்ஷன் சொல்லி, கஜமுகன் ஒரு பரிகணம். அந்த கஜமுகன் என்று சொல்லக்கூடிய அந்த கஜமுகனும் கரிமுகத்தான் என்று சொல்லக்கூடிய இந்த கஜமுகனும் ரெண்டும் ஒன்றானா கிடையாது. அது வேறு இது வேறு. அப்படின்னா அது என்ன சுவாமி, சிம்மானனன் கஜானனன். இந்த கோயில் காப்பால் வாசல் காப்பால் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம திருப்பாவையிலே 16வது பாட்டு, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடுத்து ஒன்றும் தோணும் வயல் காப்பானே மணிக்கதவும் தாழ்தவா அயல் சிரிவு இருக்கும். கோயில் காப்பால் வாசல் காப்பான்னு 8 பேர் இருப்பா. நீங்க திருமலைக்கு போனேன்னா அங்க பிரம்மோத்சவத்துல மாடவீதியில சுத்தி பார்த்தேன்னா அங்கங்க கஜானனன் சிம்மானனன் அப்படின்னு சில பொம்மைகள்லாம் அந்த பந்தல் கீழே போட்டுப்பா. அவெல்லாம் யாரு? அப்ப கஜானனா இந்த விநாயகர் தான். அது இந்த விநாயகர் கிடையாது. இவர் வேறு அவர் வேறு. அவர் நித்தியசூரி, இவர் நித்திய சம்சாரி. இந்த விநாயகர் என்றது நித்திய சம்சாரி, அவர் நித்தியசூரி. இது எங்க தெரியுது சுவாமி, என்னமா தெரியுதுன்னா, காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவ ரங்கேஷகா பிரத்யக்ஷம் பரமம் பதம்னு அதுவே இதுன்னு பண்ணணும். ஸ்ரீ வைகுண்டம் வேறல்ல, பூலோக வைகுண்டம் என்று இந்த ஸ்ரீரங்கத்தை சொல்றோமோ. அப்ப ஒவ்வொரு வாசல்லையும் துவாரபாலகா இருக்கா. ஒவ்வொரு வாசல்லையும் 2 துவாரபாலகா இருக்கா. அந்த துவாரபாலகா பரமபுரத்துல இருக்கிறா போலே, அதே போல இங்க எது பூலோக வைகுண்டம் இங்கதுன்னு அந்த இருக்க வரை இங்க 2 துவாரபாலகா உண்டு. அந்த 2 துவாரபாலக்கு வெவ்வேறு முகத்தோடு இருப்பார்கள். துவாரபாலர்கள் ஒரு முகத்தோடு இருக்க மாட்டா, வெவ்வேறு முகத்தோடு இருக்க. ஒருத்தர் சிம்ம முகத்தோடு இருப்பார், ஒருத்தர் யானை முகத்தோடு இருப்பார். இந்த மாதிரி வெவ்வேறு முகத்தோடு இருக்க இல்லையா, அவெல்லாம் யாரு? பரிஷத் கணங்கள். அவெல்லாம் பரிஷத் கணங்கள். இந்த கோஷ்டிக்கு இவர் தலைவர், அந்த கோஷ்டிக்கு அவர் தலைவர். யானை படைக்கு கோஷ்டிக்கு ஒருத்தர் தலைவர், குதிரை படைக்கு கோஷ்டிக்கு ஒருத்தர் தலைவர். அதே சிம்மப்படைக்கு தலைவர் ஒருத்தர் கோஷ்டி, ஒருத்தர் தலைவர். இந்த மாதிரி கனங்கனமா சேனையை பிரிக்கிறாரோடும். நம்ம நிறைய படைகள்லாம் பாக்குறோம்னா, நம்ம மிலிட்டரியிலேயே இந்த மாதிரி சேனையை பிரிக்கிறாரோடும். அந்த மாதிரி சேனையை பிரிக்கிறா இல்லையா. அப்ப ஒரே மாதிரி சேனாபதிகள் இருக்க மாட்டா, ஒவ்வொரு படைக்கு ஒவ்வொரு சேனாபதி இருப்பா இல்லையா. அதே போல அதுல ஒரு சேனாபதி கஜமுகன், கஜமுகன் அவருக்கு பெயர். அப்ப கஜமுகன் என்கிற சேனாபதியோடு கூடின
சேனாபதி ஆழ்வான் என்று சொல்லக்கூடிய விஸ்வக்சேனரை வணங்குகிறேன். அதுதான் அந்த தியான ஸ்லோகம். ஓம் நமோ கஜபத்ராட்சைஜி பாரிஷக்தி பிரசாசத்தே ஸ்ரீரங்கராஜ சேனானியே சூத்ரவத்யா சமேஷே. அப்படிப்பட்ட வணங்குகிறேன் தான் பட்டருடைய ஸ்ரீசக்தி. இப்ப இந்த இடத்துல கஜமுகன் என்றால் பரம, இங்க சொல்லியிருக்காரு கார்த்திகையான் கரிமுகத்தான். இந்த கரிமுகத்தான் பரமபத்தில் இருக்கக்கூடிய கஜமுகர் அல்ல. ஆனா பராசர பட்டர் தெரிவித்த கஜமுகன், பரமபத்தில் இருக்கக்கூடிய கஜமுகன், அவர் நித்திய சூரிகளில் ஒருத்தர். நான் பாருங்க, நித்திய சூரிகள் ஒருத்தர். ஆனா இங்க இருக்கும் 2 பேருக்கும் கஜமுகன் தான். 2 பேருக்கும் யானை முகம் உண்டு. இங்க இருக்கக்கூடிய விநாயகருக்கும் யானை முகம் உண்டு. அங்க இருக்கக்கூடிய சேனாபதிகளிலே தலைவராக இருக்கக்கூடிய நித்திய சூரிகளிலே இருக்கக்கூடிய சீவகுருக்கு அவருக்கும் யானை முகம் உண்டு. ஆனா அவர் நித்திய சூரிகளில் ஒருத்தர், இவர் நித்திய சம்சாரிகளில் ஒருத்தர். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய விநாயகர் நித்திய சம்சாரிகளில் ஒருத்தர், அவர் நித்திய சூரிகளில் ஒருத்தர். இன்னைக்கு நாம சரி சுவாமி இவரை கணபதினு சொல்றோம், விக்ன விநாயகர்னு சொல்றோம், கணபதினு சொல்றோம், கணபதி அப்படின்னு சொல்றோம். அதே போல விக்ன விநாயகர் அப்படின்னு சொல்றோம், விக்ன விநாயகர் கணபதி இதெல்லாம் சொல்றோம். இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க செய்து, அந்த மாதிரி இருக்க செய்து என்ன தெரியுது, யார் 2வது பாருங்க, யார் முதல்ல எழுதினாலும் அந்த எழுதக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை முதல்ல எந்த சப்தம் எழுதினாலும் முதல்ல ஸ்ரீகின்னு எழுதுவா. நம்மளாம் பார்த்துக்கோம், ஸ்ரீகின்னு போட்டு இல்ல ஸ்ரீராம ஜெயம் போட்டு, சில ஸ்ரீ வைஷ்ணவால ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ம எழுதுறா. ஆனா சில பேர் என்ன பண்றோம்னா ஸ்ரீகின்னு எழுதாம ஊ போடுறா, ஊ போட்டு கீழே 2 போடுறா. அது யாரை குறிக்கிறதா, இந்த கணபதியை குறிக்கிறதுன்றா. அந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றேன்னு யாரும் கோச்சிக்க வேண்டாம், இருக்கிற உண்மையை சொல்றேன். யாருக்காவது பிரமாணம் தெரிஞ்சு அதை என்ன காணிக்கலாம். ஏன்னா ஊன்னு போட்டுக்கிறவர் ஊ போட்டு 2 கோடு போடுறா. அது எப்படின்னா உக்காரத்தை போடுறா. சாமானிய ஸ்ரீகின்னு போட்டு மேற்கொண்டு முதல்ல மங்களகரமான விராட்டியுடைய சப்தத்தை வைத்துக் கொண்டு அதற்கு மேற்கொண்டு எழுதுவா. ஊ போட்டு சில பேர்லாம் எழுதுறா. அவ என்ன நினைக்கிறா, அந்த உக்காரம் விஷய கொண்டு இவரை குறிக்கிறது அப்படின்னு நினைக்கிறா இல்லையா. அந்த மாதிரி எங்க சொல்லி இருக்குன்னு தெரியல. இன்னும் கேட்டா உக்காரம் லக்ஷ்மியை தான் தெரிவிக்கும். ஓம்காரம் இருக்கே, ஓம்காரத்துல அகார உக்காரம் அகாரங்கள் 3 அக்ஷரங்கள் சேர்ந்த ஓம்காரம் பிரணவம். அதுல அகாரம் பகவான் ஸ்ரீமன் நாராயண குறிக்கிறது, மகாரம் ஜீவாத்மாவை குறிக்கிறது, நம்மளை குறிக்கிறது. உக்காரம் உக்காரம் என்ன தெரிகிறது, 2 அர்த்தத்தை உக்காரத்தை பிரதானமா எடுத்திருக்கா. இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. 2 அர்த்தம். முதல் அர்த்தம் என்னன்னா உக்காரம் என்ன தெரிகிறது, அவனுக்கே ஆட்பட்ட தன்மை அவதாரண அர்த்தத்தை தெரிவிக்கிறது உக்காரம்னு சொல்றார். 2வது உக்காரம் பிராட்டியையும் சொல்றது. அவதான் நடுவுல இருக்கா. எங்க நடுவுல இருக்கா, பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் நடுவுல இருக்கிறது பிராட்டி தானே. அவ தானே சேர்த்து வைக்கிறா, புருஷகார பூதையா சேர்த்து வைக்கிறா இல்லையா, அதெல்லாம் நடுவுல இருக்கா. அப்ப பிராட்டியும் குறிக்கிறதுனா ஒருவேளை அந்த அல்பத்தை அவர் எழுதினா தேவல இல்ல சுவாமி இது யாரையோ குறிக்கிறதுன்னு சொன்னா இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த உக்காரனும் லக்ஷ்மியை தான் சொல்றது. ஆனா அந்த எண்ணத்தோடு போடுறாளா வரலாம் தெரியல. அந்த எண்ணத்தோடு எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த விக்ன இந்த விநாயகர் கஜமுகன் கணபதி அப்படின்னு அந்த மாதிரி இருக்க செய்து இந்த இது என்ன தெரியுது, அது வேறு இது வேறு. ஏன்னா சாமானியா சொல்றேன், தும்பிக்கை ஆழ்வார்னு சில விஷ்ணு கோயிலே உண்டு. திருமன்காப்பு சாத்தி சங்கு சக்கரத்தை வைத்துக் கொண்டு தும்பிக்கை ஆழ்வார் உண்டு. திருமன்காப்பு என்ன சொன்னார், அது கணபதி கிடையாது, அது விநாயகர் கிடையாது. என்ன பண்றீங்க, தும்பிக்கை ஆழ்வார் சொன்னார். ஆனா அவர் வேறு. இப்ப இங்க சொன்னார கரிமுகத்தான் இது வேறு, அதுவும் 2 ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவா, அவர் தான் விநாயகர் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க கிட்டக்க போய் அதுக்கெல்லாம் என்ன பண்றோம்னா, அங்க கிட்டக்க போனோடனே தும்பிக்கையார் முன்னாடி போய் தலையில குட்டிட்டு எப்படி இப்படி குட்டிண்டு இப்படி தோப்பிக்கரெல்லாம் போடுவா. தோப்பிக்கரெல்லாம் போடுவா. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் பேரே மாத்திடுறான். தும்பிக்கை ஆழ்வார்ல இவருக்கு கஜமுகன் பேரு. கஜமுகன் சொல்ல ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா இவருக்கு விக்ன விநாயகர் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்றா இல்லையா. எதுக்கும் சொல்ல வந்தேன்னா அவர் வேறு. தும்பிக்கை ஆழ்வார்ன்றது என்ன, தலையில குட்டிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்திடுவா. இன்னும் கேட்டா
இவருடைய அவதார தினம் என்னவோ அதே அவதார தினம் அவருக்கு திருமஞ்சன போக்குவரத்து அந்த அலங்காரம் எல்லாம் நடக்கிறது. எல்லாமே நடந்தாலும் அது அவர் இல்ல. 2 கஜானனம் உண்டு. ஒரு கஜானன் நித்தியசூரிகளுக்குள்ளே விஸ்வக்சேனருக்கு சேனாபதியா இருக்கக்கூடிய கஜானனன். இன்னொரு கஜானனன் முருகனுக்கு தமையனாராக, அதாவது சுப்பிரமணியனுக்கு தமையனாராக இருந்து பரமசிவனாராலே படைக்கப்பட்ட மற்றொருத்தர். என்ன பாருங்க, பரமசிவனாலே படைக்கப்பட்ட மற்றொருத்தர். அவர் வேறு, இவர் வேறு. கஜானனன் நித்தியசூரிகள் இருக்கக்கூடிய கஜானனன் வேறு. அதனால்தான் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் ஜாயேது சர்வ விஷ்ணு பசாந்தையே யஸ்வஸ்வரதமஸ்தாக்தா பாரிதத்தா பரஸ்வதம் நிச்சம் நிச்சந்திதம் விக்ஷக்ஷேனம் சமாஸ்ரேன்னு சொல்லி இது யாரையோ குறிக்கிறதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கா. தவறான கருத்துக்கள். இது யாரதம விஸ்வக்ஷனை தான் முடிக்கிறது. அங்க யாரு? சுக்ல அம்பரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாய். இதெல்லாம் யார்? அந்த கஜானனை குறிக்கிறது. நித்தியசூரிகளில் இருக்கக்கூடிய கஜானனை குறிக்கிறது. அது யாருக்கோ இழுத்துண்டு நமக்கு குறிக்கிறது நினைச்சுட்டு இருக்கா. தவறான கருத்துக்கள். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த கஜானன் வேறு, இந்த கஜானன் வேறு. நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த கஜானன் யாரு? நித்தியசூரி. இந்த கஜானன் நித்திய சம்சாரின்னு தெரிவிக்கிறாரு. அப்ப இவர் தான் முருகனுக்கு தமையனாக கொண்டு பரமசிவனால் வரைக்கப்பட்டது. இதுல என்னன்னா, இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, கந்த புராணத்திலேயோ சிவபுராணத்திலேயோ லிங்க புராணம், அந்த சிவபுராணம் லிங்க புராணத்திலேயோ நிறைய புராணங்கள் இருக்கு. சுப்பிரமணியனை பத்தி நிறைய இருக்கு. ஆனா அந்த சுப்பிரமணிய பத்தி இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கணும், இவர் தான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அந்த மாதிரி அந்த புராணத்துல எங்க இருக்கான்னு நீங்க எடுத்து பாருங்க. எங்கேயுமே கிடையாது. எப்படின்னு இருக்கான்னா, எந்த கந்த புராணத்திலும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அதே போலதான் இவருக்கு தமையனா விநாயகர் இருக்கு இல்லையா? விநாயக புராணம்னு எங்கேயா இருக்கா பாருங்க. ஆனா நிறைய நாடகம்லாம் வந்திருக்கு. நிறைய ஜனங்களுக்கு தெரியல சிலதெல்லாம். நிறைய நாடகங்கள்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி. ஏன்னா 18 புராணங்கள் மொத்தம். சாத்விக புராணம் 6, தாமச புராணம் 6, அதே போல ராஜச புராணம் 6. அதற்குள்ள விநாயக புராணம், கந்த புராணம் உண்டு, லிங்க புராணம் உண்டு, சிவபுராணம் உண்டு, பாத்ம புராணம் உண்டு, இதெல்லாம் உண்டு. ஆனா இங்க விநாயக புராணம்னு சொல்லிட்டு இருக்கா. இடைச்சோறுகள்னு நடுவுல சேர்த்திருக்கான்னு இருக்கு. ஏன்னா தேவையில்லாத கதாபாத்திரத்தை உள்ளே நடிக்கவே விடாது. 2வது அவர் பெருசா வச்சுட்டு இருக்கா இல்லையா, இருக்கட்டும் அவருக்கு இது சொல்லுவேன்னா, அப்படி இருக்கச்சது அவருக்கு விக்ன விநாயகர்னு பேரு. அந்த விக்ன விநாயகருக்கும் சீவை கொண்டு இருக்கக்கூடிய கஜாமுகனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்பதம் ஸ்லோகமே அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் இருக்கக்கூடிய கஜானன்னு சொல்றது இவரை இல்ல. முதல்ல தெரிஞ்சுக்கணும். 2வது கணபதினு சொல்றோம். அப்படின்னா என்னது? அதனால அடைய முதலே சொல்லிட்டேன், கொஞ்சம் இதை கொஞ்சம் நடுநிலையாளர்களாக இருந்து கொண்டு கேட்கணும். ஏன்னா நமக்கு புராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் நம்ம எடுக்கணும். நீங்களும் பார்த்தது கிடையாது, அடியேனும் பார்த்தது கிடையாது. அங்க கிரந்தம் என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதுல சொல்லப்பட்ட கருத்து தான் நம்ம சொல்ல முடியுதுல. அதுல சொல்லப்படாத கருத்தை நம்ம திணிக்கவே படாது. நமக்கு தெரியாது. அவங்க எழுதி கொடுத்துட்டா, ரிஷிகள் எழுதி கொடுத்துட்டா, அந்த ரிஷிகள் என்ன சொல்லி இருக்கோ அதை நம்ம திரும்பி சொல்ல முடியும். இப்ப கணபதினு இருக்கு இல்லையா, இது 2 விதமான அர்த்தங்கள் உண்டு. ரூடி அர்த்தம்னு யௌகிக பொருள் ஒண்ணு உண்டு, ரூடி அர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. ரூடி அர்த்தம்னா நேரே ஒருத்தரை குறிக்கும், அதான் ரூடி அர்த்தம். ரூடின்னு யௌகிகன்னா பதங்களுடைய சேர்க்கை வரக்கூடிய இதுக்கு யௌகிகன்னு பேரு. பங்கஜம் கொஞ்சம் புரிஞ்சுங்க. பங்கஜம் இதுக்கு ரூடி அர்த்தம் இருக்கு, யௌகிக பொருளும் இருக்கு. பங்கஜம் என்ற சப்தத்துக்கு ரூடி அர்த்தம் தாமரை. பங்கஜம்னா என்னது? தாமரை. பங்கஜம்னா சில பேர் பங்கஜம்னு பேர் வச்சிருக்காங்க, தாமரைன்னு பேர். ஆனா அதுக்கு ரூடி அர்த்தம் என்ன தெரியுமா? ஜான பிறந்தது, பங்கன்னா சேரு, சேற்றிலே பிறந்ததுன்னு அர்த்தம். இதுக்கு யௌகிக பொருள் அர்த்தம். சம்ஸ்கிருத பாஷைன்றது பெரிய பணக்கார பாஷை. அது தாத்துவை வைத்துக் கொண்டுதான் அதுக்கு அர்த்தமே சொல்ல முடியும். சம்ஸ்கிருத சப்தத்துக்கு நேரடியாக சொல்ல முடியும். தமிழை போல அல்ல. அப்படி இருக்க செய்த அதுல சேற்றிலே பிறந்ததுன்னு ஒரு அர்த்தம் பங்கஜான்றதுக்கு.
ஒருத்தர் சொன்னார், சாமி பங்கஜன்னா தாமரைன்னு சொல்றேன், நான் என்ன சொல்றேன் தெரியுமா, நாய்க்குடைன்னு சொல்றேன். இப்ப நாய்க்குடைங்கிற சப்தம் சேருமா சேராதா? தாராளமா சேரும். யௌகிகமா பார்த்தா, ரூடியா பார்த்தா தாமரையைத்தான் குறிக்கும். அதே போல கணபதி, கணபதிங்கிற ரூடியா பார்த்தோம்னா அது ஒருத்தரை தான் குறிக்கும். அப்ப விநாயகர் என்று உடனே சொல்லலாம் இல்லையா? ஆனா கணபதி என்பதுக்கு நேரே சப்தார்த்தம் என்ன தெரியுமா? அது கிடையாது. நேர யோகிகம், நேரே சப்தார்த்தம் எதுன்னா அது கிடையாது. ஏன்னா பெரிய சேனையில் கணம், ஆனா கணத்துக்கு பதி கணபதி, கணத்துக்கு பதி கணபதி, அவ்வளவுதான் நேர சப்தார்த்தம். எது போல பங்கஜ, பங்கனா சேரு, ஜானா பிறந்தது, சேற்றிலே பிறந்தது, பங்கஜம்னா சேற்றிலே பிறந்தது தான் அர்த்தம். அப்ப சேற்றிலே பிறந்தது எதுவா இருந்தாலும் சொல்லும். தாமரையும் சேற்றில் தான் பிறந்திருக்கு, அது நாய்க்குடையும் சேற்றில் தான் பிறந்திருக்கு. அப்படிங்கிறத நாய்க்குடை சொல்லலாமான்னா அது யௌகிக பொருளா இருந்தா தரணமா சொல்லலாம். அதே போல இங்க என்ன தெரியுது? இங்க அதே போல ரூடி அர்த்தம் என்ன? ரூடி அர்த்தம் பார்க்கும்போது கணத்துக்கு பதி கணபதி, அப்ப அவ்வளவுதான் நேரே சப்தத்துக்கு. ஆனா இப்ப இருப்பது இவர் என்ன சுவாமி கணத்துக்கு பதி? சிவகணத்துக்கு பதி. இந்த கணபதி இருக்காரு, இந்த விநாயகர், இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கஜானனன் சிவகணத்துக்கு பதி. அவர் விஸ்வக்ஷேனர், விஸ்வக்ஷேனர் கணத்துக்கு பதி. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. நாம அவரையும் ஒன்னா ரெண்டு ஒன்னா என்ன நினைக்கிறா, அவரை சொல்லக்கூடிய சப்தங்கள்லாம் இவரை சொல்றதுன்னு நினைச்சுக்கிறார். இவருக்கும் ஒரு புராணமே கிடையாது. ஒரு புராணம் தெரியாது விநாயகரை பத்தி எங்கேயாவது பிரஸ்தாபம் இருக்கான்னா கிடையாது, கிடையவே கிடையாது. இதுக்கு சொல்லுங்க. அப்ப விஸ்வேஸ்வரனுடைய கணத்துக்கு பதி இது. ஆக அந்த கணபதி வேறு, இந்த கணபதி வேறு. அப்ப கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கன்மூர்த்தியும் மோடியும் வெப்பும் உதிகிட்டு. அப்ப கனலும் கார்த்திகையான் சுப்பிரமணியன், கரிமுகத்தான் விநாயகர் என்று சொல்லக்கூடிய நித்திய சம்சாரியா இருக்கக்கூடிய விநாயகர். அடுத்து கனலும், மேலெழுந்த வாரி அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல கனலும்னா இது கொஞ்சம் நாழியாக இந்த விஷயமே நிறைய உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. உங்களுக்கு காலட்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன சந்தேகம் அதையும் கேட்கலாம். அப்ப கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும், கனல்னா அக்னி தேவனும், அக்னி தேவனும் அவளோடு சேர்ந்துட்டான், அக்னி தேவனும் அவளோடு சேர்ந்துட்டான். அப்படின்னா அவளோடு சேர்ந்துட்டான்னா என்ன அர்த்தம்னா 18 புராணங்கள் சொன்னேன். சாத்விக புராணம் 6, தாமச புராணம் 6, ராஜச புராணம் 6. இதுல ராஜச புராணம் என்பது என்னன்னா என்னன்னோ பண்ணும், நேர்மை இருக்காது. நேர்மை இருக்காம தான் பிறர் தன்னை காட்டிலும் பிறருக்கு ஏதோ ஒரு தீமை பண்ணிட்டு தான் வாழணும்னு நினைக்கிறது தான் தாமசம். அதுக்கு ராஜசம்னு பேரு. தாமசம்ன்றது மயக்கத்தை உண்டு பண்ணி மேற்கொண்டு தனக்கு பிறர் அழித்தாது தான் வாழ வேண்டும் என்கிற தன்மை இருக்கிறதுலாம் தாமசம்னு பேரு. சாத்விகம் என்பது தான் போனாலும் பரவாயில்ல பிறர் வாழணும், இந்த நிலை இருக்குது சாத்விகன்னு பேரு. அப்ப சாத்விக புராணங்கள் 7, தாமச புராணங்கள் 6, தாமச புராணங்கள் 6, அதே போல ராஜச புராணங்களா இருக்கு இல்லையா? இதுல ராஜச புராணத்துலதான் அக்னி இருக்கு. அக்னியுடைய வைபவம் எல்லாம் ராஜச புராணம் தான் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மாவின் வைபவம் எல்லாம் ராஜச புராணம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்பன்னா அந்த தேவதை எல்லாம் எப்படி இருப்பா? இதுதானே பார்த்தோம். ராஜசத்துக்கு உண்டான தன்மை என்னன்னு பார்த்தோமோ, நமக்கே 3 குணங்கள் இருக்கு. சத்துவகுணம் இருக்கு, ரஜோகுணம் இருக்கு, தமோகுணம் இருக்கு. சத்துவகுணம் தலையெடுத்தா நல்ல பகவத் சிந்தனையோடு, பாகவத சிந்தனையோடு, ஆச்சார சிந்தனையோடு நல்ல சாத்விகமான ஒரு நிலையோடு இருப்போம். ராஜசமோ தாமசமோ வந்துட்டோம்னா என்னென்ன தீய காரியங்கள் உண்டோ அதெல்லாம் பட ஆரம்பிச்சிடும். இதுதான். அதனால்தான் கார்த்தால வேலைதான் அந்த சத்துவகுணம் நன்னா இருக்குன்ட்டு தான் காலைல படின்னு கார்த்தால படிங்கோ ராத்திரி படிக்காதீங்கோ சொல்றது காரணமே கால வேலையில சத்துவகுணம் நிறைய இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து இப்ப இந்த அக்னி பகவான் என்னன்னா இப்ப 3 வர்க்கங்கள் பார்த்தோமோ, 1 சாத்விகம், 2வது ராஜசம், 3வது தாமசம். இந்த 3 குணங்களோடு கூடிய 3 புராணங்கள். இதுல பிரம்மாவுடைய வைபவத்தையும் அக்னியுடைய வைபவத்தையும் ராஜச புராணம் சொல்றது. சாத்விக புராணம் ஸ்ரீமன் நாராயண சொல்றது. அது சாத்விகமானதான் விஷ்ணு புராணம் எல்லாம் இருக்கு. சாத்விக புராணத்துலதான் விஷ்ணு புராணம் தொடக்கமாக ஸ்ரீமன் நாராயண சொல்றது சாத்விக புராணம். அதே பரமசிவனார்
அவருடைய பூதகணங்கள், இதை பத்தி எல்லாம் சொல்றதெல்லாம் இது தாமச புராணம். இதை பத்தி சொல்றதெல்லாம் தாமச புராணம். இப்படித்தான் 3 வர்க்கங்கள் சொல்லிருக்கார். அப்ப அக்னி இந்த தேவதையுடைய கோஷ்டியில் சேர்ந்திருக்கார். அக்னி தேவதையரு ராஜச கோஷ்டியில் சேர்ந்திருக்காரு. அப்பப்போது துரபிமானம் அந்த அக்னிக்கு வந்துட்டே இருக்கும். என்ன துரபிமானம்னா, என்னன்னு நான் தான் பிரதானம், நான் இருந்தாத்தான் எல்லாம் நடக்கிறது, நான் இருந்தாத்தான் இது நடக்குது. ஏன்னா அக்னி இல்லைன்னா ஒரு காரியம் இல்லையே. நமக்கு தலிகை ஆகணும், பிரசாதம் ஆகணும், என்னென்ன வேணும் இருந்தாலும் அக்னி வேணுமோ. அதனால அப்பப்ப துரபிமானம் வந்துடும். நான் இருக்கேன் என்னன்னு வந்துடுறது இல்லையா. அதனால்தான் ஸ்ரீ வைஷ்ணவாலாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். கற்பூரார்த்தி பண்றாரணும், கோயில் எல்லாம் கற்பூரார்த்தி பண்றானோ, அந்த கற்பூரார்த்தி தொடர்றதே கிடையாது. சில பேர் இப்படி இப்படி முகத்துல இது பண்ணிப்பா இல்லையா. ஸ்ரீ வைஷ்ணவ பண்ணுவானா பண்ணமாட்டான். ஏன சுவாமி, அது ராஜச சக்தி சுவாமி, ராஜச தேவத்தை, அதோடைய சம்பந்தம் நமக்கு எதுக்கு? ஏன்னா துரபிமானம் இருக்கே. அது என்ன நினைக்குமா, இந்த பெருமாளை காட்டி கொடுக்கறது நான் தான் அக்னி, நான் தானே அக்னி எரிஞ்சின்னு இருக்கேன், அந்த எரிஞ்சின்னு இருக்கபடிதான் அவன் தெரியறது, நான் தானே காட்டி கொடுக்குறேங்கிற தேவையில்லாத ஒரு அபிமானம் அதுக்கு ஏற்படும். அந்த சில பேர்லாம் உபயம் பண்ணுவா. போன வருஷம் உபயம் பண்றதுக்கு யாருமே ஆள் இருக்க மாட்டா. இந்த வருஷம் இவரை பண்ணுவா 10,000 ரூபாய் உபயத்துக்கு வச்சுக்கோ. அந்த உபயம் பண்ணி முடிச்சோம்னா, சுவாமி போன வருஷம் புஷ்பமே சாத்தல சுவாமி, இந்த வருஷம் நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன், அதனால சாத்தின்னு இருக்காரு பெருமாள். இதுதான் துரபிமானம்னு பேர். அந்த மாதிரி அக்னிக்கு உண்டு. நான் பார்த்து கற்பூரார்த்தி பண்ணினேன், என்னுடைய அக்னியால் தான் தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, அந்த துரபிமானம் வந்தாலும் அவருடைய சம்பந்தமே நமக்கு கூடாது. ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு அந்த சம்பந்தம் கூடாது. அதனால்தான் அந்த கண்ணை ஒத்திக்கிறதே கிடையாது. இதே துளசி புஷ்பம் இருக்கணும், துளசிய நல்லா பெருமாளை சாத்தோம்னா கல்ல ஒத்திக்கணும். புஷ்பம் இருக்கணும், அர்ச்சகர் சுவாமி கொடுத்தா அந்த புஷ்பத்தை நல்லா கல்ல ஒத்திக்கணும். பகவானுடைய பிரசாதம் இருக்கணும், அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிச்சு அதே கல்ல ஒத்திக்கிறோம். அதே தீர்த்தம் கொடுத்தா தீர்த்தத்தை சாப்பிட்டு கல்ல ஒத்தின்னு இருக்கும். ஆனா அக்னியே வந்து சொல்றதுன்னா அதுக்கு என்ன சொன்னா, சுதந்திரன்னு நினைக்கிறது. இவெல்லாம் சுதந்திரன் இல்லை. நான் பகவானுக்கு அடங்கினவன் அடங்கினங்க நிலையோடு துளசியாகட்டும், புஷ்பமாகட்டும், தீர்த்தமாகட்டும், இவாளுக்கெல்லாம் அது இருக்கிறபடியால. ஆனா அக்னியோ சுதந்திரன் தான் நினைக்கிறது. அப்படிப்பட்ட அக்னி எதிர்த்து வந்துடுத்து. கார்த்திகையான் கரிமுகத்தான் என்று சொல்லக்கூடிய விநாயகர், கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும், கனல் தான் அக்னி. அப்ப சரி சுவாமி, அவர் தீண்டு பகவான் காண்பிக்கிறாருன்னா பகவான் ஏன் அதை ஏத்துட்டார்? அக்னி ஏத்துட்டாருன்னா அவருக்கு எதுவும் வைக்கும். அவர் எது வேணா பண்ணலாம். பாரியாதான் சிலதெல்லாம் பண்ணப்பட்டதை தவிர பர்த்தா எல்லாத்தையும் பண்ணலாமான்னா அவர் பண்ணா அவ்வளவு தவறு கிடையாது. பாரியாதான், பாரியாக்கு இந்த நிலை இருக்கு. மேல பாகவதத்தில் சுக்கராச்சாரம் என்ன சொல்றார், ஒரு ஸ்ரீயுடைய நிலை என்னன்னு தெரிவிக்கிறார். ஆனா அது சொன்ன உடனே என்ன தோணும்னா, பார்த்தல அப்ப ஆண்களுக்கு பிராதானியம் கொடுத்திருக்கு, பெண்களுக்கு பிராதானியம் இல்லைன்னு தவறான கருத்து. ஆண்கள் எப்படி வேணா இருக்கலாம்னு அர்த்தம் இல்லை. ஆனா பெண்களுக்கு ஒரு வரமுறை இருக்கு. ஏன் அந்த வரமுறை கொடுத்துருக்குன்னா, வேற எத்தையுமே பண்ண வேண்டாம், அந்த வரமுறையோடு இருந்தாலும் அவளுக்கு மாற்றம் உண்டு. ஆண்களுக்கு நிறைய சட்ட திட்டங்கள் இருக்கு, அதன் பிரகாரம் பண்ணாதான் உண்டு. சமயம் கிடைக்கிறத சொல்றேன். அதையும் பின்னாடி நமக்கு பாகவதம் சொல்ல போறோம், அப்ப வரைக்கும் இதெல்லாம் பூர்ணமா சொல்றேன். இதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த மாதிரி பகவானுக்கு அதெல்லாம் இருக்க சுவாமி, அவளோட சேர்ந்து இருக்காருன்னா அவளுக்கு எல்லாமும் வைக்கும். பிரியத்துக்காக சொல்றேன். ஒரு சரித்திரம் நடந்திருக்கு திருவரங்கத்துல. பெருமாள் புறப்பாடா எடுத்து, அவரு புறப்பாட்டுக்கு ஆசைப்படுறவர் நம்பெருமாள். புறப்பாடா எடுத்து இங்க இப்படி சிவக்ஷேத்திரமா இருக்கக்கூடிய அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சிவக்ஷேத்திரம் இருக்கணும், அந்த சிவக்ஷேத்திர பக்கத்துல வந்துட்டு இருக்கார். வந்துட்டு கச்சே அங்க திடீர்னு மழை வந்துடுச்சு. சவம் வந்த உடனே அந்த மழைக்கு வந்தோடனே எங்க போறது, மழைக்கு ஒதுங்குன போனோம். கிட்டு நேரா என்ன பண்ணார் பெருமாள், நேரா அந்த சிவக்ஷேத்திர சிவசன்னதிக்குள்ள போயிட்டார். சன்னதிக்குள்ள போயிட்ட உடனே இவெல்லாம் கோஷ்டி, ராமானுஜர் கோஷ்டி எல்லாம் கோஷ்டி ஆகிட்டு இருக்கணும். எல்லாம் வெளியே நின்று இருக்கா, மழையில நின்று இருக்கச்சே அங்க இருக்கக்கூடிய தீட்சத்தெல்லாம் கூப்பிடுறார். திருவானைக்காவல்னு பேர் அந்த சிவக்ஷேத்திரத்துக்கு, திருவானைக்காவல். அதுக்குள்ள போயிட்டார், சன்னதிக்குள்ள போயிட்டார் பெருமாள் மழைக்காக. இவெல்லாம் வெளியே நின்றுருக்கா, கோஷ்டியெல்லாம் வெளியே நின்றுருக்கா. நீங்கள் உள்ள வரலாமே, தீட்சதெல்லாம் கூப்பிட்டுருக்கா. இல்ல நாங்க இங்கே இருக்கோம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, இங்கே இருக்க, மழையில் நினைச்சாலும் பரவாயில்ல, பெருமாள் தான் நினைக்கப்படாது, உள்ள போயிட்டாருனாரு. உங்க பெருமாளை வந்துட்டாரு, நீங்க வரத்துக்கு என்னன்னு கேட்டார். அந்த தீட்சதால் கேட்டா.
அவருக்கு எது வேண்டாலும் ஒக்கும், எங்களுக்கு ஒக்காது. அப்பனா அவர் பண்றதுக்கு நாங்க பண்ண முடியாதுன்னு. அதே போல அக்னி என்பது பகவானுக்கு எதுவா இருந்தாலும் ஒக்கும், நமக்கு ஒக்குமானா ஒக்காது. அதனால்தான் இதுக்கு தெரியாது. அப்ப பகவானுக்கு அக்னியோ அதே போல வாயுவோ பிருத்திவியோ எல்லாமே ஒக்கும். ஆனா இந்த ஜெகத் சர்வம் சரீரந்தே, இந்த ஜெகத்தே பகவானுக்கு சரீரம், சரீரமா இருக்கபடியாலே அவருக்கு எல்லாமே. ஆனா நமக்கு எது வைஷ்ணவ பதார்த்தம் தான் ஒக்கும். விஷ்ணு சம்பந்தம் இருக்கக்கூடிய பதார்த்தம் தான் நமக்கு ஒக்குமே தவிர, இதை விட்டுட்டு சுவாமி அவர் பண்ணாருன்றதை நாம பண்ண முடியுமா? பண்ண முடியாது. கண்ணன் திருடினா, பொய் சொன்னா, எத்தையோ பண்ணா, நானும் பண்றேன்னு பண்ண முடியும்னா பண்ண முடியாது. நான் கண்ணன் இல்லையே. கண்ணன் கூறிய அறிவுரை எடுத்துக்கணும். இதுதான் ராமாவதாரத்துல ராமனுடைய அனுஷ்டானத்தை பின்பற்றணும். கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனுடைய அனுஷ்டானத்தை பின்பற்றக்கூடாது, கிருஷ்ணனுடைய உபதேச வார்த்தையை நம்ம பின்பற்றணும். இதனால புரிஞ்சுங்க, கிருஷ்ணனுடைய உபதேச வார்த்தையை பின்பற்றணும், ராமனுடைய அனுஷ்டானத்தை பின்பற்றணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அது மூணு இருக்கு இல்லையா? கார்த்திகயானம், கரிமுகத்தானம், கனகம், அடுத்து முக்கன்மூர்த்தியும். முக்கன்மூர்த்தி மூணு கண் படைத்தவர்கள், மூணு கண் படைத்தவர் தான் முக்கன்மூர்த்தினு. ஷடத்தனயனகா தெரிவிக்கிறார் ரிஷி வால்மீகி, தெரிவிக்கிறார். ஷடத்தனயனகா வால்மீகி தெரிவிக்கிறார். ஷட ஷடன்னா ஆறு, ஆறு. அர்த்த ஷடர்த்த, அர்த்தன்னா பாதி, அர்த்தன்னா பாதி. நயனகான்னா கண்ணு. ஷடர்த்த நயனகா, ஷடம்னா ஆறு, அர்த்தம்னா பாதி, ஆறுல பாதி மூணு, நயனகா கண்ணு. ஷடர்த்த நயனகான்னா மூன்று கண் படைத்தவன் யாரு? சிவபெருமான் பரமசிவனார் மூன்று கண் படைத்தவர், அவர் தான் ஷடர்த்த நயனகா. அப்படிப்பட்ட ஷடர்த்தனா. அப்ப கனலும், கார்த்திகயானம், கரிமுகத்தானம், கனலம், முக்கன்மூர்த்தியும். கனலன் என்ற அக்னி தனின்னு பார்த்தோமோனோ, முக்கன்மூர்த்தினா சிவன் தனி பார்த்தோமோனோ. இதுல கனலம் முக்கன்மூர்த்தி ரெண்டும் ஒன்னா சேர்க்கலாம். கனல் என்று சொல்லக்கூடிய அக்னி தனி, முக்கன்மூர்த்தி என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் தனி. ஆனா கனலும் அக்னி முக்கன்மூர்த்தி ரெண்டு ஒன்னா சேர்த்தா என்ன? கனலம் முக்கன்மூர்த்தின்னு சொன்னா மூணாவது கண் அக்னி ஜுவாலையாக உமிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கனறுகிற மூணு கண்ணை உடைய மூர்த்தி என்பது யாரு? முக்கன்மூர்த்தி என்று சிவபெருமானையே சொல்லலாம். கனலம் முக்கன்மூர்த்தி என்ற ஒரு சப்தம் சிவபெருமானையே சொல்லும். கனலும் பிரிச்சு முக்கன்மூர்த்தி பிரிச்சாச்சுன்னா அக்னியையும் முக்கன்மூர்த்தியும் சொல்லும். அப்ப கனலம் முக்கன்மூர்த்தியும் மோடியும். சாமி மோடி சொல்லிட்டு இருக்கேனே அப்படின்னா எத்தையோ நினைக்காதுங்க. மோடினா ஓ அப்பனா இங்க இருக்காரா அந்த அல்ல, மோடினா துர்கை. மோடினா துர்கை. இந்த சில பேரு இந்த பாசனம் சேவிக்கும் போதே சிரிப்பா, சுவாமி மோடி சப்தம் வந்திருக்கு பாருங்க. கார்த்திகயானம், கருமுகத்தானம், கலனும், முக்கன்மூர்த்தியும் மோடி. அன்னைக்கே சொல்லிட்டா போறது சுவாமி இந்த பேர்ல, அதெல்லாம் கிடையாது. மோடினா துர்கை. இதுல இவ யார் தெரியுமா? அசுர குலத்துக்கு இவ தலைவி. துர்கை யாருன்னா அசுர குலத்துக்கே தலைவி. அப்ப அசுர குலத்துக்கு தலைவினா அவளுக்கு என்ன வித்தியைகள் இருக்கும்? அசுர குலத்துக்கு அந்த வித்யாஸ்தானம் இவள் மூலம் தான் போறது. அந்த வித்யாஸ்தானம் என்ன, அவர்கள் என்ன வித்யா படிக்கிறார்களோ அந்த வித்யைக்கு இவதான் ஸ்தானம். அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க? சில தீய காரியங்கள் பண்ணல, அந்த வித்யைக்கெல்லாம் இவள் தான் பிரதானம். ஆனா சாத்விகமான வித்யைக்கு இவை தலைவி அல்ல, தாமசமான வித்யைக்குத்தான் இவள் தலைவி. அதான் துர்கான்னு பேரு. அதாவது கார்த்திகயானம், கரிமுகத்தானம், கனலம், முக்கன்மூர்த்தியும் மோடியும். சாத்விகமான விதுக்கு வந்து இருது, இவ வந்து தலைவி அல்ல. அப்ப அசுரர்களுக்கு ஒரு வித்யை இருக்குமோனோ, அந்த வித்யைக்கு இவள் தான் தலைவி. அடுத்து கார்த்திகயானம், கரிமுகத்தான். இதெல்லாம் நான் விவரமா பின்னாடி சொல்றேன். இப்ப மேலிருந்து வர பதபதார்த்தம் தான் பார்த்துருக்கோம். கரிமுகத்தானம், கனலம், முக்கன்மூர்த்தியும் மோடியும், அதுதான் துர்கா. வெப்புன்னு இதுதான் ஜுரம். இந்த ஜுரம் வந்து இல்லையா, ஜுரத்தை பார்த்திருக்கிற. ஜுரம் வந்து கண்ணனுக்கு வந்துடுத்து. கண்ணன் வந்த உடனே இந்த ஜுரத்துக்கு எப்படிமா, ஜுரம்ன்றது ஒரு 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 பொருள் இல்ல. ஜுரம்னா என்ன? அதுவும் அக்னியை போல, அதுவும் மோடியை போல, துர்க்கையை போல.
அந்த ஜொலைக்கு எப்படிமா இருக்கும்? 3 தலை 3 கால் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குமா சுவாமி? என்ன உண்டு? அகம்பரனுக்கு வயிற்றுல இருக்கணும் கண்ணு, அந்த மாதிரி அகம்பரன் அந்த மாதிரி இங்க 3 தலை 3 கால் இருக்கு. அதோடு சேர்ந்து வந்தா ஜுரம். அந்த ஜுரம் இருக்கு இல்லையா, கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலம் முக்கன் மோடியும் வெப்பும் முதுகிட்டு, இவர்கள்லாம் பயந்து ஓடுறாங்க. எதுக்காக சுவாமி பயந்து ஓடலாம்? முண்டன் நீரன் அதே போல மக்கள் வெப்பு மோடி வரலாம் ஓட. அப்ப ஓடி இருக்க பின்பு திரும்பி இவர்கள்லாம் சர்வேஸ்வரனை தெரிஞ்சுட்டாங்க. அப்படின்னா மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவுலகம் பூத்தவனே என்று போட்டிட. மூவுலகம் இப்ப என்ன மோடி இவெல்லாம் சண்டைக்கு வந்துட்டா. ஏன் சண்டைக்கு வந்தா? பகவானோட சண்டைக்கு வந்திருக்கா, கண்ணனோட சண்டைக்கு வந்திருக்கா, தோத்து போய் ஓடிட்டு இருக்கா. ஓடிட்டு இருக்காச்சு, ஓடி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் என்னன்னா, ஓ இவன் தான் மூவுலகம் பூத்தவன், மூவுலகுக்கு நாதன் வந்தா, அப்ப தெரிஞ்சுட்டு இருக்கலாம். இப்ப முதல்லயே தெரியாதானா? தெரியல. தெரியாதபடியாக தான் சண்டைக்கு வந்திருக்கா. சண்டைக்கு வந்தவன தோத்து போறன்னு செத்தவன பகவான் சர்வேசனும் தெரிஞ்சு கொள்ள இப்ப தெரிஞ்சுட்டா. தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஸ்தோத்திரம் பண்றான். மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவுலகம் பூத்தவனே என்று போற்றிட. போற்றின ஸ்தோத்திரம். மூவுலகம் பூத்தவனே என்று போற்றிட. இந்த மூவுலகம்னா என்ன? பூகு புவகா சுவகா என்று சொல்லக்கூடிய மூவுலகம்னா கிடையாது. இந்த 3 உலகத்தை எப்படி தெரிவாங்க? கிருத்தகம், அகிருத்தகம், கிருத்தா கிருத்தகம்னு பேரு. அப்படின்னா என்னன்னு நிதானமா பார்ப்போம். கிருத்தகம், அகிருத்தகம், கிருத்தா கிருத்தகம், இதத்தான் மூவுலகம் தெரிவிக்கிறார். பூகு புவகா சுவகா இந்த இதல்ல. இப்ப மூவுலகம்னு என்ன அர்த்தம்னா, பகவான் தன்னுடைய நாபி கமலத்திலிருந்து படைத்தானோ, அந்த படைத்த வஸ்துக்களுக்கெல்லாம் எல்லா வஸ்து உண்டு இல்லையா, அதைத்தாங்க தெரிவிக்கிறாரு. பூகு சுவகா பூகு புவகா சுவகா என்று மூவுலகத்துக்கு அர்த்தம் சொன்னா, மிச்சம் இருக்கக்கூடிய உலோகத்துல யார் சொல்றது? ஒரு அண்டகடாகத்துக்கு 14 லோகங்கள். அதல சுதல சதல பதாதல கீழ்லோகம். பூகு புவகா சுவகா சுவகா பதகா சத்தியம் சத்தியலோகம் வரைக்கும் 7 லோகம். இந்த பக்கம் 7, இந்த பக்கம் 7 லோகம், 14 லோகங்கள். அந்த 14 லோகங்கள் ஒரு அண்டகடாகம். அந்த அண்டகடாகம் தெரிவிக்கணுமோ, அதைத்தான் மூவுலகம் தெரிவிக்கிறார். அந்த மூவுலகத்துக்கு என்ன கேள்வி கேட்கிறது? என்னன்னா கிருத்தகம், அகிருத்தகம், கிருத்தா கிருத்தகம் அப்படின்னா இதை பின்னாடி சொல்றேன். அண்டகடாகங்கள் 3 வகைப்படும். அந்த 3 வகை தான் சொல்றாரு. 3 வகைப்படும். ஒண்ணு, நாபி கமலத்தை சேர்ந்து விட்டவனே பிரளய காலத்தில் நாபி கமலம் குடிக்கொண்டிருக்கலையா, பிரம்மாவை பிறக்கணும். நாபி கமலம் மலரணுமோனோ, பிரம்மா பிறக்கணும்னாலே பிரம்மா தானே முதல்ல. நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனுக்கு ஏறார் சிவன் பிறந்தார் என்னும் சொல். படைக்கணுமோனோ, அந்த படைக்கிறதுக்கு முதல்ல எது மலரணும்? நாபி கமலத்திலிருந்து மலரணுமோனோ, அந்த தாமரை மலரணுமோனோ, தாமரையில இருந்து பிரம்மா பிறந்தார். பகவானுடைய நாபி கமலம் அனந்த பத்மநாபை போய் சேவிச்சாலாம் நல்லா சரியா தெரியும். அந்த பிரம்மா நாபி கமலத்தில் நேரம் வர வளர்ந்து நேரா மலர்லையா. மலர்றதுன்னு அர்த்தம் ஆதித்ய ராமதிவாகர் அச்சுத பானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீக்கி போதில் கமலம் மலர்ந்தது பகுலபூஷண பாஸ்கரோதயத்திலும் தெரிவிக்கிறாளியா. இது ஆச்சாரியத்துல நான் இந்த போதில் கமலம் மலரணுமோனோ, மலர்ந்தாதானே பிரம்மா சிருஷ்டிக்கவே முடியும். அதனால மூவுலகம் பூத்தவனே, நான் உலகம் பூக்காது, உலகத்தை சிருஷ்டிப்பதற்காக அந்த மலரை, அந்த தாமரை மலரை பூத்தவனே. உலகம் பூக்குமா? உலகம் பூக்காது. தாமரை பூத்தவனே, பகவான் பூத்தவன் என்று. அந்த பூப்பதற்கு காய்ப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது பகவான்கிட்ட. அப்ப என்ன? மலரை பூப்பித்தவனே. அந்த மலரை பூப்பித்தபடியால் தான் அந்த நாபியிலே கமலத்தை பூத்தபடியால் தான் எது வந்தது? பிரம்மா அவதரித்தாரனோ. அதனால்தான் மூவுலகத்தையும் படைப்பதற்காக, சரி சுவாமி, மூலகம் படைப்பதற்காக பிரம்மாவை சிருஷ்டித்தான்னா இப்ப ஏன் சுவாமி இந்த விஷயம்? இப்ப எதுக்கு திடீர்னு காரணத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்? இங்க சண்டை நடக்கிறது. யாருக்கு? கார்த்திகையான் கரிமுகத்தான் கனலம் முக்கன் மூர்த்தி மோடி வெப்பு இவரோட சண்டை நடந்து அவர் 2 பேர் தோத்துட்டு ஓடிண்டே இருக்கா தெரியுது. அதுக்கும் இங்க திடீர்னு காரணத்தை மூவுலகம் பூத்தவனே நீதான் சிருஷ்டித்தாயின்னு இங்க சொல்லணும். எதுக்கு சொல்றேன்னா, இங்க ஏன் காரணத்தை சொல்லணும்னா, நீதான் படைத்த பிதா. யார் கேட்கிறார்? சிவபெருமான் தெரிகிறார். நான் ஒரு தொழில் போயிட்டு தோத்து போயிடுவேன்னு பின்னாடி ஓடிட்டே இருக்காரு.
கொஞ்ச தூரம் ஓடி போய் திரும்பிட்டார். திரும்பிட்டு நீதான் மூவுலகம் பூத்தவனே என்று போட்டிட, நீதான் படைத்த பிதா. ஆனா பானாசுரன் யாரு? உன்னுடைய குழந்தை. அப்படி இருக்கச்சு நீ தானே அவனையும் படைத்தாய். அப்படி இருக்கச்சு பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணா தாயா தப்புனா தண்டிப்பால? தண்டிக்க மாட்டாரோ? அதே போல நீ என்ன பண்ணணும்? இப்ப இந்த மாதிரி இருக்கச்சு அவரை நீ சமிக்க வேண்டாமா அப்படின்னு சூசிப்பிக்கிறார். என்ன அர்த்தம்? அது மூவுலகம் பூத்தவனே, நீ தானே என் சிருஷ்டித்தாய், அப்ப நீ தானே பிதா, நீ பிதாவனபடியாலே அப்ப பிதா புத்திர சம்பந்தம் இருக்க செய்து இங்க என்ன தெரிகிறது? அப்படி இருக்க செய்து நீ இங்க நீ சமிக்க வேண்டாமா? என்ன சமிக்கணும்? என்ன மன்னிக்கணும்னா உங்களுள்ளதானே அந்த பானாசுரன். ஏன்னா இந்த இடத்துல என்னன்னா சொல்ல இவாளுக்கு நேரடியா சொல்றதுக்கு கொஞ்சம் வெக்கம் இருக்கான். நமக்கு எப்பவுமே ஒருத்தருக்கு சமானமா இருக்கும்னு நினைச்சிட்டு வச்சுக்கே, அவர்கிட்ட தோத்து போற மாதிரி இருந்தா கூட நம்ம தோத்து போனோம் ஒத்துக்க மாட்டோம். ஒத்துக்காம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு என்ன சுவாமி இதனால நான் இன்னொரு தடவை பார்த்துட்டா போறது அப்படி ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிக்கிறோம்னோ. ஏன்னா நமக்கு நேரடியா பேசி தோத்துட்டேன்றதுக்கு நமக்கு முகம் நமக்கு கொஞ்சம் வெக்கப்படுவோமோனோ. அத போல சிவபெருமா என்ன சொல்றாருன்னா நீ தானே மூவுலகம் பூத்தவனா இருக்கச்சது. அதனால்தான் மூவுலகம் பூத்தவனே என்றாலும். ஏன்னா இந்த மூவுலகத்து நாங்களும் அடக்கம் தானே. அப்படி இருக்கச்சது எங்களையும் சேர்த்துதானே படைச்சான்னு இதுக்குள்ள அர்த்தம். அப்ப நாங்கெல்லாம் உங்க பிள்ளைகள் தானே. உங்க காலில் வேணுமோனோ அந்த காலில் விழுவதுக்கு நான் அபிமான இடம் கொடுக்கல. அபிமான இடம் கொடுக்காதபடியாலே அதுக்கு என்ன பண்றாரு? மூவுலகம் பூத்தவனே. புரியத்துக்கா சொல்றேன். சில இடத்துல சதஸ்லாம் நடக்கும். சதஸ்னா இந்த சதஸ் அந்த சதஸ்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதப்போர்னு சொல்லுவா. வாதப்போர் நடந்துட்டே இருக்கச்சு ஒருத்தர் இந்த பக்கம் ஒரு சுவாமி அந்த பக்கம் ஒரு சுவாமி. அந்த சுவாமிக்கு தனக்கு தோத்து போயிடுவோம், தனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியல வச்சுக்கேன். அது என்ன சுவாமி அவருக்கு எல்லாமே தெரியுண்டா, அவருக்கு நல்ல பெரிய மகா ஞானி, ஒன்னும் பெரிய சாமானியப்பட்டவர் இல்ல, அவர் மகா ஞானி. இவருக்கு மேற்கொண்டு சொல்றதுக்கு ஒரு சமாதானம் சொல்றதுக்கு இவருக்கு ஒன்னும் பதிலே தெரியல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பரவாயில்ல சுவாமி இவரு கொஞ்சம் நல்லவரா இருக்காரு அப்படின்னு தோணுமோனும். அப்ப என்னன்னா அவர் ஜெயிச்சார்னு ஒரேடியா ஒத்துக்கிறதுக்கு இவருக்கு மனசு வராது. ஏன்னா இவருக்கு வெக்கம் இடம் கொடுக்க முடியும். அதே போல இங்க என்ன சொல்றாரு சிவபெருமான்? மூவுலகம் பூத்தவனே. அப்போ என்ன சொல்றாரு? தங்களுக்காக கேட்கலையாம். தங்களுக்காக நாங்க தோத்து போயிட்டு கேட்கல. என் அடியவன் பானாசுரன் இருக்கானோ அந்த அடியவனை எப்படியா ரட்சித்து கொடுத்தானோ அவனுக்கு ஒரு வார்த்தை கொடுத்து விட்டேன். இப்ப என்ன ஆயிட்டுன்னா இப்ப அந்த வார்த்தை பார்த்தா நான் ரட்சிக்கலைன்னா என் பாடம் போடும். ஏன்னா நீ தானே நிறுத்தின. நாட்டினான், இது கொஞ்சம் நல்லா கேளுக்கும். நாட்டினான் தெய்வமங்கம் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர் உய்யவண்ணம் நிறுத்தினான் தெய்வங்களாக அத்தெய்வநாயகன் தானே. நீ தானே நிறுத்தினாய். அப்ப நிறுத்தியாச்சுன்னா இந்த குற்றம் எனக்கு மட்டும் உனக்கும் வரும். எங்களை நிறுத்திட்டு அதற்காக உங்களுடைய நன்மைக்காக நிறுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பானாசுரன் ரட்சிக்கிறன்னு பிரார்த்திக்கும் போது அவரை ரட்சிக்கலன்னு என்னன்னா இந்த குற்றம் உனக்கும் வரும். அதனால உன்னுடைய குற்றத்தை தெளிப்பதற்காக நீங்கள் என்னை ரட்சிக்கணும்னு பிரார்த்திக்கிறார். யாரு? சிவபெருமான். பானாசுரனின் பூர்ணமா அவனுடைய குற்றத்தை மன்னிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இப்ப அப்படிப்பட்ட மூவுலகம் பூத்தவனே என்று போட்டிட வானன் பிழை பொறுத்த தீர்த்தன். வானன்னா பானாசுரன் பேர். வானன் பிழை பொறுத்த தீர்த்தன். ஆக இவன் ஏன்னா இவன் தலையை வாங்கியிருக்கணும். என்ன வாங்கியிருக்கணும்னா தன்னுடைய பேரனை கொண்டு வந்து நாகபாசத்தாலே கட்டி வச்சுட்டார் பானாசுரன். தன்னுடைய பேரனை கொண்டு வந்து அனிருத்தன் ஆழ்வார் அவரை கொண்டு வந்து நாகபாசத்தால கட்டி, அந்த சரித்திரத்தை பின்னாடி சொல்றேன், பெரிய சரித்திரம் அது. அந்த நாகபாசத்தால கட்டி வச்சுட்டாருனோ அதை கொடுக்க சொன்னா கொடுக்கல, அதனால சண்டைக்கு வந்தாருனோ. அப்ப இவரை மன்னிச்சு இருக்கணுமா? மன்னிக்கவே கூடாது, தலையை வாங்கி இருக்கணும். ஆனா அதுக்கு மன்னிப்பு கொடுத்தாருனோ அப்படிப்பட்ட கண்ணனை நினைத்து கண்ணை பரிசுத்தமான தன்மைக்கு அப்பனா அவன் தான் தீர்த்தன். அந்த ஸ்தோத்திரம் பண்றாளியா அதை கண்டு ஆச்சரியப்படுகிறார் சுவாமி ராமானுஜர். அந்த பானாசுரனை கொண்டு இருக்கும் தலையை வாங்கியிருக்கணும். தலையை வாங்கிடாம என்ன பண்ணாங்க? அவரை மன்னித்தாரணும். அப்படிப்பட்ட வானன் பிழை பொறுத்த தீர்த்தன். வானன் பிழை பொறுத்த பானாசுரனுடைய அந்த அபாரமான தகாத செயலுக்கு பொறுத்தாரணும், மன்னிப்பு கொடுத்தாரணும். மன்னிப்பு கொடுத்தபடியால தீர்த்தன்.
அந்த தீர்த்தனை கண்டு ஆச்சரியப்படுகிறார் ராமானுஜர். ஓ, இத்தனை வைபவம் உண்டு அந்த கண்ணனுக்கு உண்டா? அந்த தீர்த்தனை ஏற்றும் ராமானுஜன், அந்த தீர்த்தனை ஏற்றும் ராமானுஜன். அந்த மாதிரி வைபவம் இருக்கான்னா ஆண்டாலே தெரிவிக்கிறாளே, குண்டு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, அன்றிய உலகம் அலந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, கொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றினுடைய எந்த குணம் சுவாமி? கோவர்தன மலையை குடையால பிடித்தா இல்லையா, அது என்ன குணம் சுவாமி? அது என்ன, அது பெரிய குணமா? அது குணமானா இவெல்லாம் ரட்சித்தரணும், யார கோபகுமார்கள் எல்லாம் ரட்சித்தரணும், அது பெரிய ரட்சிப்பு. அதனால குணம்னா அத குணம் சொல்லல. அந்த இவாளை ரட்சிக்க வேண்டியதுன்னு இருக்கு, பிதா புத்திர சம்பந்தத்தால் ரட்சிக்க போறாரு. இதுல என்ன பண்ணிருக்கணும், எதுக்கு அங்க குணம் சொல்றான்னா, அந்த கண்ணனுக்கு என்ன குணம் தெரியுமா? குண்டு குடையா எடுத்தா குணம் போற்று, குணத்துக்கு போற்றின்னு தெரிவிக்கிற ஆண்டாள். என்ன குணம்னா, இந்திரன் அபச்சாரப்பட்டான், 7 நாட்கள் எத்தனை மணி இருந்தான், எவ்வளவு சமத்தை கொடுத்தான். அந்த அபச்சாரப்பட்டான்னு அவன் தலையை வாங்கி இருக்கணுமோ, அவனை தலையை வாங்காம அந்த இந்திரனை கொல்லாம விட்டுடானோ, அந்த குணத்துக்கு போற்றி, அந்த குணத்துக்கு போய் தலையிட்டு அந்த குணத்துக்கு போற்றி. அதே போல இங்க பானாசுரனுடைய தலையா வாங்கியிருக்கணும், அதை வாங்காம அப்படிப்பட்ட பானாசுரனை மன்னித்தரணும், அதனால தீர்த்தன். அங்க குணம் போற்றி, இங்க தீர்த்தன். வானன் பிழை பொறுத்த தீர்த்தன். பானாசுரனை ஒரு பானத்திலே முடிச்சிருக்கணும், போகட்டுன்னு சிவபெருமானுக்காக மன்னித்து விட்டார். இவர் தான் பிரார்த்திக்கிறார் பகவான்கிட்ட. சிவபெருமான் போயிட்டான், அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அந்த தப்பை சமைச்சிரு நாங்களும் சேர்த்தான் பண்ணிருக்கோம். அதனால அப்படிப்பட்ட பானாசுரனை மன்னிப்பு கொடுத்து அவருக்கு ரட்சித்தானோ. அவன் யாரு? அப்படிப்பட்ட தீர்த்தனை ஏற்றும் ராமானுஜன். அந்த குணத்திலே கொண்டாடுகிறார் ராமானுஜன். அந்த ராமானுஜர் எப்படிப்பட்டவர்? அந்த தீர்த்தனை ஏற்றும் ராமானுஜன் எந்தன் சேம வைப்பே. அப்ப அந்த ராமானுஜர் என்ன தெரிகிறாரு? எனக்கு உதவுறாண்டார். எப்படி சொல்ல உதவுற? ஆபத்து காலிலே சேமிப்பு வைத்த தனம் போலே. ஆபத்து காலத்திலே சேமிப்பு வைத்த மேல சிலதெல்லாம் வச்சுட்டு பாருங்க. சில பேர்னா சுவாமி ஆபத்து காலம் இது உதவிட்டு வச்சுப்பா, தங்கத்தை வச்சுப்பா, வீடு வாசல் நிலத்தை வச்சுப்பா. ஏன்னா ஆபத்து காலத்துக்கு காசு இல்லைன்னா விற்கலாம் வரணும். அதே போல இப்ப இவருக்கு என்ன தனம்? ராமானுஜ தனம். என்ன சுவாமி ஆபத்து? நான் சம்சாரம் என்கிற ஆபத்துல இருக்கிறோம்னா அந்த ஆபத்துக்கு தனம். ஏன்னா மற்ற தனமெல்லாம் ஆபத்து காலத்தை உதவுமான உதவாது. ஆனா இந்த தனம், ராமானுஜர் இந்த தனம் ஆபத்து காலம். ஏன்னா சர்வ ரட்சகத்திலும் உதவும் தனம் இது. எப்படி காலத்திலும் எல்லா காலத்திலையும் இது உதவக்கூடிய தனம். யாராலும் கைவிடப்பட்டாலும் கண்ணன் கை கொடுத்தான் இல்லையா? ஏன்னா அங்க பானாசுரனை சிவபெருமான் கைவிட்டான், கார்த்திகையான் கைவிட்டான், கரிமுகத்தான் கைவிட்டான், கடலும் முக்கன் மூர்த்தி எல்லாமே கைவிட்டான். ஆனா கண்ணன் என்ன பண்ணான்? கை கொடுத்தானோ. அந்த கண்ணன் திருவடிகளை பற்றின பலத்தாலேயே யாராலேயோ கைவிடப்பட்டவர்களை எல்லாம் ராமானுஜன் கைவிடப்பட்டார்ல ரட்சிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட என்னையும் ரட்சித்தார் இல்லையா? யார் தெரிவிக்கிறார்? திருவரங்க சமுதாய. அப்படிப்பட்ட தீர்த்தனை ஏற்றும் ராமானுஜன் எந்தன் சேம வைப்பேன் தெரிவிக்கிறார். ஆக மணவாளனுடைய பதபதார்த்தம் முற்று பெற்றது. அடுத்து திருலோகஞ்சியுடைய வியாக்கியான அவதாரிகை 22ஆம் பாட்டு. பாணன் என்கிற மகாசூரன் கோர தபஸாலே ருத்ரனை வசீகரித்து தன் வாசலை வைத்துக் கொண்டிருக்கிற காலத்திலே அவன் தன் பெண் பிள்ளையான உஷா நிமித்தமாக அனிருத்தாழ்வானை நிரோதிக்க கர்ஷனன் அர்த்தத்தை கேட்டு அவன் மேலே படையெடுத்து கிருஷ்ணன் அர்த்தத்தை கேட்டு அவன் மேலே படையெடுத்து வர ருத்ரனும் பரிகரனாய் கொண்டு வந்து எதிரிட்டு கிருஷ்ணனோடைய கோர யுத்தம் பண்ணி பலாயுதனான பின்பு தன்னை உள்ளபடி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணினவாறு அப்போது ருத்ரன் முதலான தேவஜாதிக்காக பாணனுடைய ஆர்த்த அபராதத்தை பொறுத்த கிருஷ்ணனை துதிக்கும் எம்பெருமானார் எனக்கு மகா நிஷேத பூதரா என்கிறார். இந்த சரித்திரத்தை அப்படியே சுருக்கமா அவதாரிகள் எழுதிட்டார்.
ஆச்சரியமான அவதாரிகை என்னன்னு பார்த்துக்குவோம், நிதானமா பார்ப்போம். இந்த பாட்டை நிறைய சந்தேகங்கள்லாம் வரும், முடித்ததுக்கு அப்புறம் கேட்கலாம். ஆனா இப்ப நிதானம் கேட்டோம்னா எல்லாம் புரியும். இப்ப அவதாரிகை இவர் இந்த ஹரிவம்சத்துடைய கதை. ஹரிவம்சம் விஷ்ணு புராணம். விஷ்ணு புராணம் என்ன, ஹரிவம்சம் என்ன, மகாபாரதம் என்ன, இதுலலாம் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதை இப்ப இந்த பாட்டுல இருக்க கதை இருக்கையா, அந்த கதை அப்படியே பாட்டா பண்ணிட்டார் திருவரங்கத்தமிழார். ஹரிவம்சத்துல சொல்லப்பட்ட கதை, விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்ட கதை, மகாபாரதம் சொல்லப்பட்ட கதை, இது அப்படியே ரசமா பிழிஞ்சு கொடுத்துருக்காரு அந்த பாட்டுல. பரமசிவனாருக்கு என்னன்னா, யாரும் நம்ம சேவிக்கிறது இல்லை, சரியா சேவிக்கிறது இல்லையே, சேவிக்கிறது இல்லைன்னு ஒரு நன்னா ஒருத்தன் இவன் கிடைச்சான், பானாசுரன் கிடைச்சிருக்கான். கிடைச்சபடியால இவர் என்ன பண்ணார், பெரிய தபஸ் பண்ணார். பரமசிவனாரை குறித்து தபஸ் பண்ணார். தபஸ் பண்ண உடனே அதுக்கு ரொம்ப ஆனந்தப்பட்டு பரமசிவனார், உன் வாசல்லே வந்து இருக்கு, உன்னை நான் ரட்சிச்சிருக்கேன், ஒண்ணும் கவலைப்படாது அப்படின்னு தன்னுடைய பார்வதி என்ன, தன்னுடைய பரிகணங்கள் என்ன, பூதகணங்கள் என்ன, அத்தனை பேரோடு அங்க வந்துட்டார். முதல்ல தான் தான் தனியா வரதா இருந்தது. தான் தனியா வரதா இருந்ததுன்னா அப்ப அவனுடைய திருத்தேவியார் இருக்கக்கூடிய பார்வதி தேவி கைலாசத்தில் இருப்பாங்க. அவனே அழிச்சுட்டு வந்துடுறேன், அவனே அழிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னார். அவளோட வந்துட்டா. அதுக்கப்புறம் ஒரு பூதகணங்கள்னா அவனே அழிச்சுட்டு வந்துடுறேன், அவனே அழிச்சுட்டு. ஏன்னா இப்ப ஆச்சரியம் என்னன்னா, பானாசுர ரட்சிக்க வந்தவர் தாங்களும் தோற்று போய் பானாசுரன் தோற்று போற காரணம் ஆனார்கள். அதான் முக்கியம். தாங்களும் தோத்துட்டா, பானாசுரனும் தோத்துட்டா. ரட்சிக்க வந்தவா யாரு, சிவபெருமான். சிவபெருமான் ரட்சிக்க வந்து அதனால என்ன ஆயிட்டு, தானும் தோத்து பானாசுரன் தோத்து போனா இல்லையா. எப்படி ரட்சிக்கிறான்னா, பானாசுரனை பார்த்து சொல்றானா சிவபெருமான், உன்னுடைய தலையில் பூ ஆடாதபடி ரட்சிக்கிறேன். இது நம்பில எடுத்திருக்கார், நம்பில எடுத்திருக்காரு. உன்னுடைய தலை நம்பில. இந்த பாட்டுல என்ன, இந்த பாட்டுல வியாக்கியானம் நம்பில இல்ல, அவர் வேற பாட்டை தெரிவார். உன்னுடைய தலையில் பூ ஆடாதபடி ரட்சிக்கிறேன் நம்பில தெரிகிறார். ஏன்னா இந்த ஏன்னா இவருக்கு தலையில பூவே இல்லை. சிவபெருமானுக்கு தலையில பூ இருக்கணும், இவருக்கு பூ கிடையாது. இவருக்கு தப்போ கோலத்துல இருக்கார். இவருடைய தலையே சிக்கு தலையா இருக்கும். தப்போ கோலத்துல இருக்கிறதுனால இவருக்கு பூ, அதனாலதான் பூவும் பூசணையும் தவுமே அப்படின்னு தெரிவிக்கிறாளே இவர் பூடு. அப்ப இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் தலையில இருக்கக்கூடிய பூ வாடாதபடி நான் ரட்சிக்கிறேன்னு தெரிவிக்கிறாளியா. இப்ப பானாசுரனுக்கு உஷைன்னு ஒரு பெண். கதையை நல்லா கேளுங்க, கதை மட்டும் சொல்லிடுறேன். கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி விஷயம். உஷைன்னு ஒரு பெண். அந்த உஷைன்ற பெண் பரமசிவனான் பரமபக்தன் பானாசுரன். பரமசிவனான் பரமபக்தன் பானாசுரன் இருக்க, அவருடைய பெண் தான் உஷைன்னு பேரு. உஷா இல்ல, உஷை, உஷைன்னு பேரு. அப்பப்போது சிவபெருமான் என்ன பண்ணுவாருன்னா, காமவசத்துக்குட்பட்டு தன்னுடைய தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவியோடு காமத்தோடு தாண்டவம் ஆடுவார். காமத்தோடு ஆண்பை அணைத்துக் கொண்டு தாண்டவம் ஆடுறாரு. இதையெல்லாம் என்ன பண்ற, அந்த நாட்டியம் ஆடுறது, காமவசத்துக்கு ஆடுறது, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கச்சே இந்த உஷைங்கிற பெண்கள்லாம் இருக்காளோ அவெல்லாம் நல்லா பார்த்துட்டே இருக்கலாம். பார்த்துட்டே இருக்கச்சே இவாளுக்கும் காமவசம் வந்துடுறது. வந்தபடியால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவ போய் நேரா பார்வதி கிட்ட கேட்கிறான். என்னன்னு கேட்கிறேன்னா, இந்த மாதிரி உன்னுடைய பர்த்தா சிவபெருமான் நல்லா ஆனந்தமா நீ அவனு நல்லா நல்லா கழிஞ்சுட்டு இருக்க, எனக்கு அந்த மாதிரி உன்னுடைய பர்த்தாவை போல கணவன் கிடைப்பானா கேட்கிறா. உஷை யாரு, பானாசுரனுடைய பெண்ணான உஷை கேட்கிறா பார்வதியை பார்த்து, எனக்கும் உன்னுடைய கணவனை போல நல்ல கணவன் கிடைப்பானா அப்படின்னு கேட்கறச்சே அதுக்கு பார்வதி பதில் சொல்றா, வைகாசி மாசம் சுக்லபட்சத்துல துவாதசி அன்று ராத்திரி நீ ஒரு கனவு காண்பாய். சொல்றா பாருங்க பார்வதி. யாரை பார்த்து, உஷையை பார்த்து சொல்றா, வைகாசி மாசம் சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு நீ ஒரு கனவு காணுவாய். அந்த கனவுல சுந்தர வடிவத்தோடு, அப்படின்னா நல்ல அழகா இருக்கக்கூடிய ஒரு நல்லா இருக்கக்கூடிய அழகு, அந்த அழகு படைத்த பெருமை படைத்தவருக்கு ஒருத்தன் உன்னோடு உருவான். காந்தர்வ மாதிரி இருப்பான், கந்தர்வனை போல ரொம்ப நன்னா இருப்பான், சுந்தரமா இருப்பான், அழகா இருப்பான், கந்தர்வனை போல இருப்பான். அவன் வருவான், அவனோடு நீ கூடுவாய், அவனோடுதான் நீ கல்யாணம் பண்ணி கொள்வாய், அவனையே நீ மணவளானாக தேர்ந்தெடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டா. யாரு, பார்வதி சொல்லிட்டா. சொன்ன உடனே அந்த நாளுக்காக காத்து கொண்டு இருக்கிறாள் உஷை. பானாசுடைய பெண் உஷை காத்துட்டு இருக்கா. இதுல சுக்லபக்ஷ துவாதசின்னு இருக்கு இல்லையா, அதாவது வைகாசி மாசம் சுக்லபக்ஷ துவாதசி. இந்த சுக்லபக்ஷ துவாதசி என்பது உயர்ந்த முகூர்த்தம். அந்த முகூர்த்தத்துக்கு பேர் என்ன, விஜயான்னு பேர்.
அந்த முகூர்த்தத்துக்கு பேரு விஜயான்னு பேரு. அப்படிப்பட்ட அந்த விஜய முகூர்த்தத்துலதான் வாமன பகவானுடைய அவதாரமே சுக்லபக்ஷ துவாதசி தான். வாமனமூர்த்தியுடைய அவதாரமே சுக்லபக்ஷ அவதாரம். ஏன்னா அது உயர்ந்த விஷயத்துக்காக. ஆனா இப்ப இவா சொல்றது உயர்ந்த விஷயம் இல்லை, இந்த விஷயம் தாழ்ந்த விஷயம். யாரோ ஒருத்தரோடு திரியாத்தனமாக திருட்டுத்தனமாக அவனை கணவனாக வரிக்கக்கூடிய ஒருத்தனை இதுக்கு ராட்சச விவாகம்னு பேர். என்ன விவாகம்? விவாகத்துல 8 விதமான விவாகங்கள் உண்டு. இன்னைக்கு நம்ம பண்றதுலாம் விவாகம் 8 விதமா உண்டு. காந்தர்வ விவாகம், ராட்சச விவாகம், சாமச விவாகம் உண்டு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த ராட்சச விவாகத்துக்கு பண்ணிட்டு இருக்கா இல்லையா பார்வதி, அந்த மாதிரி இந்த நேரத்தை கொடுத்துட்டா, இதெல்லாம் கொடுத்த உடனே இப்ப அவளுக்கு அந்த மாதிரி அன்னைக்கு ராத்திரி என்ன வந்து கனவு வந்துட்டு. பார்வதி சொன்ன மாதிரியே அந்த கனவு வந்துட்டு. கனவுல யார பார்த்தாங்கன்னா கண்ணனுடைய பேரனாக இருக்கக்கூடிய அனிருத்தன் ஆழ்வான். அனிருத்தன், அந்த அனிருத்தனை கண்டார். கண்ட உடனே அபாரமான காதல் வந்துட்டு உஷைக்கு, அதாவது பானாசோட பெண்ணுக்கு அபாரமான காதல். அந்த காதல் வந்தபடியால அந்த அனிருத்தன் ஆழ்வானை எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருந்துருக்கா. சரி சுவாமி, இவ எங்க பார்த்தா? கனவுல பார்த்திருக்கா, சொப்னத்துல பார்த்திருக்கா. சொப்னத்துல பார்த்தது மறுநாள் நமக்கு தெரியுமா? ராத்திரி என்ன பண்ண, ஒருத்தர் நன்னா சொப்னம் கண்டார், கனவு கண்டார். பெரிய முதல் மந்திரியா தான் இருக்கான்னு கனவு கண்டார். மறுநாள் காத்த நேரா போனார், அசம்பிளிக்கு போனார். நான் ராத்திரி சொப்னம் கண்டேன், எனக்கு கொடுக்குறியான்னா உததான் கொடுப்பா, வேற எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படி இருக்கச்சு. ரெண்டாவது, சரி அடுத்த நாள் அந்த சொப்னத்தை பார்க்க முடியுமா? எப்ப வரணும் தெரியாது, எப்படி வரணும் தெரியாது. அடுத்த நாள் புலி துரத்தலாம், எது வேணா இருக்கணும் அர்த்தமானோம். இப்ப சொப்னத்துல பார்த்தவனை எப்படி சுவாமி கண்டுபிடிக்கிறது? எங்க இருக்கான்னு தெரியுது, ஏதுன்னு தெரிஞ்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அவளுக்கு ஒரு தோழி இருக்கா. இந்த உஷைக்கு அந்த காலத்துல அந்த மாதிரி எல்லாம் உண்டு. உஷைக்கு ஒரு தோழி இருக்கா. அந்த தோழிக்கு என்ன பெருமை? சித்திரலேகான்னு பேரு. அந்த தோழிக்கு சித்திரலேகான்னு பேரு. அவளுக்கு ஒரு சாமர்த்தியம். என்ன சாமர்த்தியம்னா, யார் கனவு கண்டாலும் அந்த கணவனை யாரை வரித்தார்களோ அப்படிப்பட்ட வரிக்கப்பட்ட அந்த அந்த உயர்ந்த மனிதனை தன்னுடைய படத்துல வரைஞ்சு இவனா 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 பாருன்னு சொல்லிட்டு கடைசியில யாருன்னு அவ கண்டுபிடிச்சிட்டு அவரை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் அளவுக்கு அந்த சித்திரலேகா இருக்கு. அந்த காலத்துல வந்து சாமர்த்தியம் இருந்துருக்கு போட்டிருக்கு. கனவுல பார்த்தவளை எப்படி சுவாமி வரைவான்னா வரைஞ்சிருக்கா. என்ன பண்ணா, உடனே அவர்கிட்ட சித்திரலேகாட்ட போய் சொன்ன உடனே அவ என்ன பண்ணா, ஒண்ணு கவலைப்படாத, நான் ஒவ்வொன்னா வரைஞ்சிட்டு வரேன்னு இவ ஒன்னா வரைஞ்சிட்டே வரா. வரைஞ்சிட்டு போதுல கண்ணா, உலகத்துல இருக்கக்கூடிய ஏன்னா ரொம்ப அழகனாச்சு அனிருத்தன் ஆழ்வான். உலகத்துல இருக்கக்கூடிய அழகர் எல்லாம் வரைந்தா ஐந்தவனா இவ்வளவு அழகு கிடையாதுன்னா, அடுத்த கண்ணனை வரைஞ்சா இவ்வளவு அழகா கிடையாதுன்னா, அதுக்கப்புறம் வந்து கண்ணனுக்கு அப்புறம் சாத்திகி வரைஞ்சா, சாத்திகி வரைஞ்சன இவ்வளவு அழகு கிடையாது, ஆனா அதே கஞ்சாடை தான். அந்த கஞ்சாடை போல இருக்கு, இவ்வளவு அழகு கிடையாது. அப்புறம் பிரத்யும்னனை வரைஞ்சா, பிரத்யும்ன வரைஞ்சன்னு கிட்டக்க வந்துட்டு, இன்னும் கிட்டக்க இருக்க, இன்னும் ரொம்ப கிட்டக்க வந்துட்ட, இன்னொன்னு வரைன்னு சொல்லிருக்கு. அடுத்து அனிருத்தான் வரைஞ்ச உடனே இவன் தான் சொல்லிட்டான். உஷை சொல்லிட்டா, இவனைத்தான் நான் வந்து பார்த்தேன், இந்த கனவுல பார்த்தேன், இவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் சொன்ன உடனே இவர் எப்படி பண்றது, எங்க இருக்கான்னு எப்படி தெரியுது? இந்த சித்திரலேகாவுக்கு சொன்னோம்னா அவளுக்கு யோக பிரபாவம் தெரியும். தெரிஞ்சபடியா என்ன பண்ணா, அவ எங்க இருக்கா ஏது இருக்கான்னு தெரிஞ்சுட்டா, ஓ துவாரகையில பூர்ணமா இருக்கா, மொட்டை மாடியில இருந்துருக்கான். துவாரகையில மொட்டை மாடியில படுத்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு தன்னுடைய பரிகரணங்கள் எத்தனை உண்டோ, ராஜா தானே, ராஜாங்களுக்கு கேட்கணுமா, அந்த பரிகரணங்கள் எத்தனை உண்டோ அத்தனை பேர் அழிச்சுன்னு போயிட்டு நேர அங்க போனா மொட்டை மாடியில படுத்துட்டு இருக்கானோ, எந்த கட்டில படுத்துட்டு இருந்தானோ அந்த கட்டிலோடு தூக்கிட்டு வந்துட்டா சித்திரலேகா. அவனை யாரு? அனிருத்தன் ஆழ்வானை அந்த கட்டிலோடு தூக்கிட்டு வந்துட்டா. தூக்கிட்டு வந்துட்டு சௌக்கியமா ஒரு இடத்த பார்த்தா. ராஜாங்கத்தை இடத்துக்கா குறைச்சலு, சௌக்கியமா இவளுக்கு அந்த புறமே இருக்கணும். அந்த இடத்த பார்த்துட்டு அந்த இடத்துல பூர்ணமா அபால வச்சுட்டு என்ன 2 பேரும் என்ன பண்ணா, சித்திரலேகா கொண்டு விட்டுட்டு போயிட்டாலும் 2 பேரும் கொடுத்தனமே பண்றா. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பாரியா பர்த்தா கணவன் மனைவி எப்படி இருப்பாளோ அத பேரு 2 பேரும் கொடுத்தனம் பண்ணிட்டு இருக்கா. இது பானாசுரனுக்கு தெரியாது. அவருடைய தகப்பனார் இருக்கா இல்லையா, அந்த தகப்பனாருக்கு இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்ச உடனே இவனும், அதாவது உஷையும் அனிருத்தன் ஆழ்வான் 2 பேரும் கணவனும் மனைவியா நல்லா வாழ தொடங்கியாச்சு.
நன்னா ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி இருக்கச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆன உடனே நாரதர் மூலமா தான் இந்த விஷயத்த பானாசுரன் தெரிஞ்சுட்டான். நாரதர் ஒரு நாள் போனார், என்ன உனக்கு விஷயமே தெரியாதா, உன் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்றார். அப்படியா, என்னன்னு தெரிஞ்சு இந்த செய்தி கேட்ட உடனே உடனே ஓடி வந்தான். ஓடி வந்து எந்த அந்த புறத்துல அவ ரெண்டு பேரும் ஆச்சரியமா இருக்காளோ என்ன பண்ணான்னா, அனிருத்தாழ்வான நாகபாசத்தாலே கட்டிட்டான். கட்டிட்டு ரெண்டு பேரையும் ஒரே சிறைச்சாலையில தள்ளிட்டான். ஒரே ஜெயில், ஒரே சிறைச்சாலை தள்ளிட்டான். உடனே பெரியவா தான் பிள்ளை சொல்ல வியாக்கியானத்தை விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறதுமா, இந்த யுக்திய ராவணன் கையாண்டு இருந்தான்னா என்ன பண்ணிருப்பா தெரியுமா, சீதையும் ராமனும் மறுபடியும் அயோத்திக்கு வரணும்னு நினைச்சே இருக்க மாட்டான். சீதையும் ராமனையும் பிரிச்சானும். இப்ப இந்த பானாசுரன் பிரிக்கலையே, ரெண்டு பேரும் ஒரே ஜெயில போட்டாச்சு, ஒரே சிறைச்சாலை போட்டால் தவிர யாரு, அனிருத்தனாழ்வானையும் உஷை என்று சொல்லக்கூடிய பானாசுடைய அவருடைய மகளையும் ரெண்டு பேரையும் ஒரே ஜெயில போட்டபடியால அங்கே அவர் நல்லா கொடுத்துட்டு இருக்கா. ஆனா இங்க ராமனுக்கு அந்த மாதிரி பண்ணியிருந்தா சீதையை தனித்து பிரித்து போனா இல்லையா, தனிச்சிறையில் விழிப்புற்ற கிளிமொழியால் காரணமால் கிளரக்கன் நகரெரித்தன் தெரிவிக்கிறையா. அப்ப இவ அந்த மாதிரி ஒரே சிறையில போட்டிருந்தான்னா திரும்ப அயோத்திக்கு போறங்கிற எண்ணமே ராமனுக்கு வந்திருக்காதுன்னு பெரியவாச்சாரன் தெரிவிக்கிறது. சொல்ல வந்தனா இது எங்க எடுத்திருக்கா தெரியுமா, திருப்பாவையில அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் அந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே கொலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரமுடன் தூங்கி உலகலந்த உம்பர் கோமானை உறங்காதெழுந்திராய். அந்த பாட்டுல ஆச்சரியர்கள் என்ன இருக்கிறார், அந்த பாட்டுல எடுத்திருக்காரு. எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திரா கொம்பனார்கள் அந்த பாட்டுல என்ன எடுத்துக்கா தெரியுமா, 3 பேரும் படுத்துட்டு இருக்கா. படுத்துட்டு இருக்கச்சு முதல்ல நந்தகோபன், அடுத்து கண்ணன், அடுத்து யசோதை. இந்த வரிசையில் தான் படுத்துட்டு இருக்காங்க. பாட்டையே பாருங்க, அம்பரமே தண்ணீரே சோரே அரண், இது எழுப்பக்கூடிய பாசுரம். இதுக்கு முன்பாட்டு 16ஆவது பாட்டு, இது 17ஆவது பாட்டு. முன்பாட்டு நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்றதுல உள்ளுக்குள்ள வந்தாச்சு. அவ ஆத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள இவ படுத்தவார எழுதி போனோம். முதல்ல நந்தகோபுரம் படுத்துட்டு இருக்கார், அடுத்து இப்பிரமான் நந்தகோபாலா எழுந்திராய், அடுத்து நந்தகோபுரம், அடுத்து கண்ணன் படுத்துட்டு இருக்கான், அடுத்து யசோதை பண்ணிருக்கா. இந்த வரிசையில தான் அவ படுத்துட்டு இருக்கா. இந்த திருமாலை படுத்திருக்கா. பெரியவாச்சனை விழா விசாரிக்கிறார். உள்ள நுழைஞ்ச உடனே எதற்காக முதல்ல நந்தகோபன், அடுத்து கண்ணன், அடுத்து யசோதை இந்த கமத்துல ஏன் படுக்கணும்னு கேட்டுண்டா. ஏன்னா என்ன சுவாமி, தாய் தான் சுவாமி நடுவில் படுக்கணும். இன்னைக்குமே ஒரு பக்கம் தன்னுடைய பர்த்தாவையும் பார்க்கணும், மற்றொரு பக்கம் தன்னுடைய பிள்ளையும் பார்க்கணுமோனோ, தாய் தான் நடுவில் படுக்கணும். அதனால தாய் நடுவில் படுக்கணுன்றதுக்காக நந்தகோபன் முதல், அடுத்து யசோதை, அடுத்து கண்ணன் இந்த கிரமத்துல இருந்து சொன்னா. ஆனா அவளே கேட்டுட்டான். கேட்டு இப்படி இருக்கலாமா சுவாமி, முதல்ல யசோதை, சாரி முதல்ல கண்ணன், அடுத்து யசோதை, அடுத்த நந்தகோபன். அப்படி இருந்தாலும் யசோதை நடுவில் இருக்கா. உங்களுக்கு யசோதை நடுவில் இருக்கணும், அவ்வளவுதானே தருவ. ஏன்னா ஒரு பக்கம் தாயையும் பிடிக்கணும், கட்டிலையும் பிடிக்கணும், தொட்டிலையும் பிடிக்கணுங்க. கட்டில் என்று சொல்லக்கூடியது பர்த்தா, தொட்டில் என்று சொல்லக்கூடியது பிள்ளை, ரெண்டு பேரையும் பிடிக்கணுமோ. அப்ப நடுவுல யசோதை இருக்கணும்னா முதல்ல நந்தகோபனை வைக்கணும். முதல்ல கண்ணன், அடுத்து யசோதை, அடுத்து நந்தகோபன். இந்த கிரமத்துல வைக்கலாமான்னா வைக்கலாம். ஆனா வைக்கலாம்னா இன்னொரு ஆபத்து இருக்காது. இந்த இடத்துல பாருங்க, அகார உக்கார மக்காரங்களுக்கு உக்கார நடுவில் இருக்கும். பார்த்தோம், அகார உக்கார மக்காரத்துல உக்கார நடுவில் இருக்கும். உக்காரம் தான் பிராட்டி. இப்ப இந்த யசோதை பிராட்டி ஆயிட்டா அப்ப அகாரம் யாரு, முதல்ல நந்தகோபன் இருக்கான்னா அப்ப நந்தகோபன் அகாரம் ஆயிடுது. பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் நந்தகோபனா. மக்காரம் ஜீவாத்மா இருது, மக்காரம் கண்ணனான்னா அப்படி வச்சுக்கப்படாது. இந்த திருட்டாந்தம் சொல்றச்சு எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த நடுவுல பிராட்டி இருக்கணும். அவன் பிராட்டி தான் யசோதை. எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திரா கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே கொலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய், எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் இருக்கணும். அப்ப அவதானே இருக்கணும். அவ இருக்கிறவன்னா என்ன சுவாமி அர்த்தனா, இதுல என்ன திருட்டாந்தம் பொருந்தலைன்னா அகாரவாச்சன் நந்தகோபால் கிடையாது. இது வேற திருட்டாந்தம் எடுத்துக்காட்டுக்காக சொன்னால தவிர. ஒருத்தர் என்ன பண்ணார், அவருடைய முகம் சந்திரனை போல இருக்கு சுவாமின்னு. அவருடைய முகம் அவ்வளவு அழகா இருக்கு சுவாமி, சந்திரன் எத்தனை அழகோ அத்தனை அழகா இருக்கு. உடனே ஒருத்தர் கேட்டார், அப்ப இவருடைய முகம் இவருடைய கழுத்தெல்லாம் ஆகாசத்துல இருக்கான்னு கேட்கிறேன். ஏன்னா ஆகாசத்துல சந்திரன் இருக்கு,
அப்ப அங்க இவர் கழுத்து இருக்கணும். அது வந்து நான் திருட்டாந்தத்தோடு எடுக்கணும். சந்திரனுக்கு உண்டான தன்மை என்னவோ அந்த தன்மை ஓரளவுக்கு இவர்கிட்ட இருக்கு. அதான் சந்திரமுகத்தை போல இருக்குன்னு தெரிவிக்கிறா இல்லையா? அதே போலதான் இங்க என்ன எடுத்துக்கணும், திருட்டாந்தம் என்ன, அக்காரம் பகவான் தான், நந்தகோபன் ஆக மாட்டார். அது போல மகாரம் நந்தகோபன் தான், அது கண்ணன் ஆக மாட்டார். அதே பிராட்டி தான், அந்த யசோதை பிராட்டி ஆக மாட்டார். இருந்தாலும் இந்த அக்காரத்துல உக்கார நடுவில் இருக்கணும் பிராட்டி, அதை போல. சரி சுவாமி, மாத்தி படுக்கலாமே. என்னன்னா மாத்தி படுத்தா என்னதுன்னா, இப்ப சரித்திரம் நடந்தது, அனிருத்தாழ்வான தூக்கின்னு போயிட்டு வரணும், கட்டிலோட தூக்கின்னு போயிட்டு வரணும். அதனால முதல்ல கண்ணனை படுக்க வைத்து, அடுத்து யசோதை படுக்க வைத்து, அடுத்த நந்தகோபரை படுக்க வைத்திருந்தா இந்த கணத்துல வந்துட்டுனா என்ன ஆகுனா, கண்ணை தூக்கிட்டு போயிடுவா. இப்ப இவாளுக்கு கடைசியில கண்ணனை படுக்க வச்சாச்சுன்னா இவெல்லாம் தாண்டிட்டு வரணுமோ, தாண்ட வரத்துக்கு முன்னாடி நந்தகோபர் பார்த்துவார், அவர் ரட்சித்துவார். ஏன் சுவாமி, நான் ஏற்கனவே நடந்திருக்கேன், அனிருத்தாழ்வான விஷயம் நடந்திருக்கணும், கட்டிலோட தூக்கிட்டு போயிட்டு வரணும். அதனால இந்த மாதிரி தெரிஞ்சுக்க, தூக்கிட்டு போயிட்டு வரணும். அப்ப இத போல போயிடுவதற்கு, ஏன்னா அங்கேயாவது சித்திரலேகா ஒட்டி தான் இருக்கா. இங்க கோகுலத்துல 5,00,000 கோடி பெண்கள் இருக்கா. அத்தனை பேரும் கண்ணன் கண்ணன் கண்ணன்னா போறோம். பிராணமே கண்ணனே பிராணம் இல்லையா? அங்கேயாவது வேற சித்திரலேகா ஒட்டி தான் தன்னுடைய பரிகரணங்களோடு வந்தாலே தவிர, அவளை தவிர வேற யாருமே கிடையாது. ஆனா இங்க யார் இருக்கா, 5,00,000 கோடி பெண்கள் இருக்கா இல்லையா? அதனால இவர்கள் புரியாதுன்னு தெரிகிறார். ஆக அந்த நிலையில முதல்ல கண்ணனை படிக்க வைக்காம 3வது கண்ணனை படிக்க வைத்த காரணம் இதுதான். ஆக நாகபாசத்தாலே அப்படிப்பட்ட அந்த அனிருத்த ஆழ்வானை சிறைச்சாலை போட்டு வச்சேன்னு இதுக்கு தெரிஞ்சு. இப்ப கண்ணன் அடுத்த நாள் அங்கிருந்து தேடி பார்க்கறான், இங்க அனிருத்த ஆழ்வான் காணமே துவாரகையில ஒரே பராடவும் காணமே என்ன, கண்ணன் ரட்சிக்க தான் ஓடி வந்தான். ரட்சிக்க வரும்போது இத்தனை பேர் சண்டைக்கு வந்துட்டான். யாராரு, கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும், இத்தனை பேரும் சண்டைக்கு வந்துட்டா. சண்டைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் எதிர்த்து வந்தா ஒவ்வொருத்தரும் முடிக்கிறான் கண்ணன், ஒவ்வொருத்தரும் முடித்தான் கண்ணன். சரி, ஏன்னா முதல்ல ருத்ரன் தனியா சண்டை போட வரல. ருத்ரன் சிவபெருமான் தனியா சண்டை போடல, தன் சிஷ்யர்கள் அத்தனை பேர் அழிச்சுட்டு வந்துட்டார். சரி சுவாமி, ருத்ரனுக்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கண்ணன் தான் தெரியுமா தெரியாதா? அப்ப தெரியல. ஏன்னா அது தாமச தேவன் இல்லையா? தாமச தேவதை என்றால அந்தந்த நிலைக்கு இருக்கக்கூடிய நமக்கே ஒண்ணு வேண்டாம். நமக்கு சத்துவ குணம் இருக்கச்சா நம்ம மனசே வேற மாதிரியா இருக்கும், சமோ குணம் இருக்கச்சா நம்ம மனசே வேற மாதிரி இருக்கும், ரஜோகுணம் இருக்கச்சா நம்ம மனசே வேற மாதிரியா இருக்கும். நேற்றுக்கு ஒவ்வொன்னு ஒருத்தர் கோச்சுட்டே இருப்பேன், இன்னைக்கு நேற்று தெரியாம கோச்சுட்டு சுவாமி என்னமோ தெரியல, நமக்கு அந்த மாதிரி ஆயிடுத்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தவற வச்சுட்டாங்க. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறமான, ஏன் சுவாமி இப்ப தத்துவகுணம் வந்துருச்சு, தத்துவம் அந்த மாதிரி சில இடத்துல மாறுதுன்னா இந்த 3 குணங்கள் வேணவால சம்சாரிகள், அவள நித்தியசூரிலேயே ஏன் நித்தியசூரியா இருக்கக்கூடிய கருத்வானுக்கே சில நேரத்துல ரஜோகுணம் வந்துருச்சு. அப்படி இருக்கச்சது இவாடு இருக்கதா? அதெல்லாம் என்ன பண்ணா தனியா வராம அத்தனை சிஷ்யோட வந்தோடனே கிருஷ்ணன் அவளோட நல்ல கோர யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் சிவபெருமான். அப்ப பண்ணிட்டே இருக்கச்சே அவ பலமெல்லாம் போயிட்டு, கண்ணனோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறது பலமெல்லாம் போயிட்டு, ருத்ரனுக்கு பலம் போயிட்டு. முதல்ல சண்டை போட்டது உண்மை, ஆனா பின்னாடி நினைச்சிட்டார், ஓ போட்டது தப்பு, நம்ம போட்டிருக்கப்படாத தப்பாயிட்டு அப்படின்னு பெருமாள் பெரியவர் தெரிஞ்சின்றார். இப்பதான் புரிஞ்சின்றார். சரி, முதல்ல புரிஞ்சுக்கலையா? புரிஞ்சுக்கல, தாமச குணம் ரஜோகுணம் இருக்கச்சே புரியல. இப்ப புரிஞ்சின்றார். புரிஞ்சின்ற உடனே என்ன பண்ண, மூவுலகம் பூத்தவனே முதுகிட்டு மூவுலகம் பூத்தவனே. அப்பனா முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டுன்னா பின்னாடி முதுகு பக்கம் ஓடிட்டு இருக்கான்னு அர்த்தம், முதுக காமிச்சின்னு ஓடிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஓய்வா நம்ம அடிக்க வந்துடா ஓடிடாள். முதுகிட்டு மூவுலகம் பூத்தவனே என்று போட்டிடன் இருக்கு இல்லையா? முதுகிட்ட பின்புதான் போட்டிடன் வச்சுக்கணும். முதுகிட்ட பின்னா ஓ இனிமே நம்மால முடியாது, தோத்து போயிடுவோம், இனி நம்ம தப்பிக்கக்கூடிய வழியை பாக்குறோன்னு தப்பி ஓடிட்டு இருக்கா. ஓடிட்டு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் சாட்சிக்காரன் கண்ணில சண்டைக்காரன் காலையிலே விழாம். அதனால நேரம் வீடு காலையில உடனே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். முதுகெட்டு மூவுலகம் பூத்தவனே என்று போட்டிட, உடனே ஸ்தோத்திரம், அதான் போட்டிட ஸ்தோத்திரம் போட்டிட அப்படின்னு வச்சுக்கொள்ளணும். அப்பனா என்ன, இவாதுன்னா முதுகிட்ட பெண்தான் தோத்திடனார். இதுக்கு சண்டை போடுறதுக்கு முன்னாடி இது பண்ணிருக்கலாமே, பண்ணலையே. சில பேருக்குலாம் பட்டாத்தான் தெரியும் அப்படின்வா.
பட்டாதான் சுவாமி, அப்பவே சொன்னேன் கேட்டியா? வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் கேட்டியா? என்ன பண்றது சுவாமி, எனக்கு அந்த மாதிரி வந்து சுபாவம்னா, இப்ப வேண்டாம்னு சொன்னேன் கேட்டிய கேட்கறது கேட்கல, இப்ப பட்டாதான் தெரியுது இல்லையா? அதே போல சண்டை போட்டு இப்ப போயிட்டு இப்ப என்ன இது எது போலன்னா, சண்டை போட்டு முதுகிட்ட பின்புதான் இவ ஸ்தோத்திரம் பண்றா. அதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ண மாட்டான். சில பேர்லாம் பார்க்கலாம், சண்டை நல்லா போட்டுவா, போட்ட உடனே தனக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், சாமி என்னவோ பண்ணிட்டேன் சாமி, புத்தி ஈனமா பண்ணிட்டேன், இப்பெல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்றா பாருங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அவன் இது எது போலன்னா, முதுகிட்டு என்பது எது? போட்டிட, முதுகிட்ட பிறகுதான் போட்டிட வந்துட்டு, முன்னாடி கிடையாது. எது போல? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தெரிவிக்கிறார் மூச்சுப்பட்டுல சுவாமி ராமானுஜர் தெரிவிக்கிறார். என்ன தெரியுமா? வெளியிட்டருளினார் எம்பெருமானார்னு, வெளியிட்டருளினார் எம்பெருமானார். எது? சர்மஸ்லோகார்த்தத்தை வெளியிட்டருளினா எம்பெருமானார்னு. தர்மஸ்லோகத்தை பூர்ணமா திருக்கோட்டியூர் நம்பிகிட்ட கேட்டுட்டார். அவர்கிட்ட சத்திய பிரமாணம் பண்ணார், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், உமக்கு மட்டும் தானே. ஆனா நேரம் வந்து வெளில வந்துட்டார். வெளில வந்து அங்க வந்து எல்லாருக்கும் சர்மஸ்லோகார்த்தத்தை சொன்னார். இதுல ஒரு பெரிய விஷயம், சர்மஸ்லோகார்த்தத்தை சொல்ல திருமந்திரார்த்தத்தை சொன்னார்னு ஒரு சாரோடைய கருத்தும் இருக்கு. ஆனா மணவாளனுடைய வியாக்கியானம் சர்மஸ்லோகார்த்தத்தை வெளியிட்டருளினார் எம்பெருமானார் தான் இருக்கு, மும்முட்சி படியில. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப மணவாள மௌனி சொன்னார்னோ, பொய்யில்லாத மணவாள மௌனி, அதனால அதைத்தான் நம்ம வச்சுக்கணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப வெளியிட்டருளினார் எம்பெருமானார் இருக்கு இல்லையா, அப்ப வெளியிட்டபடியாலே வெம்பெருமானார் ஆனார். அவர் வெளியிட்டார், வெளியிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே இவனுக்கு ரௌரவாத நரகம்தான் கிடைக்கும், நான் என்னுடைய வார்த்தை உல்லங்கனம் பண்ணிட்டாயன்னு ஆச்சாரியன் கேட்கிறார் திருக்கோட்டி நம்பி. நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனா மற்றவங்க மோட்சத்துக்கு போவாளனும் இந்த வார்த்தை சொன்ன உடனே ஆலிங்கனம் பண்ணி எம்பெருமானார் அப்படின்னு பேரை கொடுக்கிறார். அப்ப வெளியிட்டபடியால வெம்பெருமானார் ஆயிடுத்தனும். அதே போல முதுகிட்டு மூவுலகம் பூத்தவனே, முதுகிட்டு மூவுலகம் பூத்தவனே என்று போட்டிட வானன் பிழை பொறுத்த தீர்த்தனை. அவங்க என்ன தெரிவித்தார்? ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார். பின் தெரிவிக்கிறார் இல்லையா? ஏன்னா தர்மஸ்லோகார்த்தத்தை கொடுத்தார்னா வெறுமை கொடுக்கல, எல்லாரும் வாசல்ல போறவர்களும் கொடுக்கல, யாருக்கெல்லாம் இதுல விருப்பம் இருக்கோ அவெல்லாம் வாருங்கோன்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா திருக்கோட்டு நம்பி. அப்பா வெளியிட்டார். அதே போல இங்க முதுகிட்ட பிறகு என்ன போட்டிட அப்படின்னு வச்சுக்கணும். அப்படி இருக்க முதுகிட்ட பின்புதான் போட்டிட, அதன் பிறகுதான் அவர்களுக்கு அர்த்தமே புரிஞ்சுது. ஓ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இந்த மாதிரி வாழ்க்கை போய் சண்டை போட்டுக்கப்படாதுன்னு இதுதான் புரிஞ்சது. சரி, அப்படி வந்தான் புருஷோத்தமன், வந்தான் மேம்பட்டவன். நகஸ்ய மத்ய அப்பியதிகஸ்ய திச்சதே ஒத்தார் நிற்கார இளையாய மாமாய ஒத்தாய் எப்பொருட்கும் உயிராய் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் தெரிவித்தா போல மேம்பட்டவனா இருக்கா, கண் ஒப்பார் இல்ல அப்படின்னு தெரிவிக்கிறாளியா. ஆக கண்ணன் தான் அபராதங்களை பொறுத்தான். என்ன பொறுத்தான்? இத்தனை குணம் இருக்கணும், இந்த குணனுடைய கண்ணனுடைய அவதாரம் கொடுத்தானோ, அதனால் ராமனாஸ் ஆனா என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்தோத்திரம். அப்ப ஸ்தோத்திரம் பண்ணுகிற எம்பெருமான் நீ 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 அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய யாரு? எதனால ஸ்தோத்திரம் பண்றாரு? ஓ இவர் பொறுக்கிறாரனோ, ஸ்தோத்திரம் பண்ணா பொறுப்பாரனோ, அப்படிப்பட்ட தீர்த்தனை ஏத்தம். அந்த தீர்த்தனை ஏற்றக்கூடிய அந்த ராமானுஜர் எனக்கு சம வைப்பின்னு திருவரங்கத்தவரை தெரிவிக்கிறார். ஆக அவதாரிகம் முற்றிட்டு வியாக்கியானம் கிட்டத்தட்ட பக்கம் 79, முதல் பக்கம் பூர்த்தி சரித்திர பாகம் தான். அது மட்டும் இல்ல, வெறும வாசிச்சாலே போறோம், அப்படி வெறும சேவிச்சாலே போறோம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சணும். சேவிச்சுட்டே வரேன், எங்கெங்கெல்லாம் சில சந்தேகங்கள் இருக்கும் அங்க மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா வெறுமை இப்பதான் சரித்திர பாகம் பூர்த்தியா சொல்லிட்டேன். என்ன சரித்திர பாகம்னு அந்த சரித்திர பாகம் தான் எழுதியிருக்காரு. கார்த்திகை வியாக்கியானம், கார்த்திகையானம் இத்தியாதி. பிரகலாதனுடைய பௌத்திரனாய் மகாபலியுடைய புத்திரனாய், பிரகலாதனுடைய பௌத்திரனாய் மகாபலியுடைய புத்திரனாய் பானன் என்கிற மகா சூரன் கோரமான தபசுக்களாலே ருத்ரனை பிரசன்னனாக்கி வசீகரித்து கொண்டு நீ என் வாசலில் இருந்து சகலலோக ஜெயத்தையும் பண்ணித்தர வேண்டும் என்று அர்த்தித்தவாறு ருத்ரனும் அப்படியே பார்வதி புத்திராதி சகிதனா வந்து தலையிலே பூவாடாதபடி சொல்லணும், பூவாடாதபடி உன்னை காக்கிறேன் என்று பிரதிஜை பண்ணி அவனுடைய வாசலிலே இருக்கிற காலத்திலே அவனுடைய கன்னிகையான உஷை, இங்க உஷான்னு போட்டிருக்கு, உஷைன்னு பேரு. உஷை ரூப லாவண்யாதிகளாலே அப்பிரதிமதிய ஆகையா இருக்கையாலே அவளுக்கு கிரீடார்த்தமாக ஒரு சௌதத்தை பண்ணி கொடுக்க அவனும்
பகு பரிசாரகனாய் ஸ்திரீகளோடு அந்த யௌததத்தை சகதியா நின்று கொண்டு தனக்கு தகுதியானவர்கள் தேடும் பருவம் வந்தவாறே ஒரு மாயப்பிறவியான தோழியை அடைத்து மாயா பிறவியான தோழி, அதுதான் சித்திரலேகா. மாயா பிறவியான தோழியை அடைத்து பூலோகத்தில் இருக்கிற ராஜகுமார்கள் எல்லாரையும் ஒரு சித்திர படத்தில் எழுதி கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அவனும் அப்படி எழுதி கொண்டு அவள் கையிலே கொடுக்க, இந்த மாதிரி இன்னைக்கு இருந்துச்சுன்னா ஒருத்தர் எழுதிடுவான். சுவாமி நான் எனக்கு அழகனா வேணும், ஒரு பொண்ணு அழகனா காதலிக்கணும்னு நினைச்சுக்கலாம் வச்சுக்கேன், இந்த மாதிரி சித்திரலேகா மாதிரி எனக்கு கிடைச்சா போறோம் சாமி எந்த. ஆனா இன்னைக்கு சௌரியம் இருக்கு, தட்டினா வந்துடும். இன்னைக்கு நெட்ல தட்டினா அழகன்னு போட்டாச்சுன்னா அது எல்லாமே கொடுத்துடும். அந்த சித்திரலேகா இன்னைக்கு இருக்கான்னு தான் அர்த்தம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி லௌகிகத்திலேயே விகாரியாக நின்று கொண்டு தனக்கு தகுதியானவர்கள் தேடும் பருவம் வந்தவாறு ஒரு மாயா பிறவியான தோழியை அழைத்து பூலோகத்திலே ராஜகுமார்கள் இல்லையாம் ஒரு சித்திரப்படத்திலே எழுதி கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல அவன் அப்படியே எழுதி கொண்டு அவன் கையிலே கொடுக்க அவன் எல்லாரையும் பார்த்து அவர்களிலேயே துவாரகா நகரவாசியாய் கிருஷ்ணனுக்கு பேரனாய் பிரத்யும்னுடைய குமாரனான பிரத்யும்னுடைய குமாரன், அப்ப கிருஷ்ணனுடைய குமாரன் பிரத்யும்னன், பிரத்யும்னுடைய குமாரன் அனிருத்தராழ்வான். அனிருத்தராழ்வானை பார்த்து அவனாயே வரிக்க வேண்டும் என்று அதி வியாமோகத்தாலே அந்த தோழியை பிரார்த்திக்க அவனும் அசுர ஜாதியிலே பிறந்த மாயா வினியாகையாலே இவ அசுர ஜாதி. என்ன இவெல்லாம் யார் தெரியுமா? இரண்யகசிபுடைய வம்சத்து. என்ன சொல்றேன்? இரண்யகசிபுடைய வம்சம். அந்த அசுர ஜாதியிலே மாயா வினியாகையாலே துவாரகையில் உள்ள எல்லாரையும் வஞ்சித்து அனிருத்தாழ்வானை எடுத்துக்கொண்டு வந்து அந்த தௌத்தத்திலே வைக்க உஷையும், இங்க கரெக்டா போட்டிருக்கா பாருங்க, முதல்ல உஷான்னு போட்டிருக்கா, இங்க உஷைன்னு போட்டிருக்கா. உஷையும் அனிருத்தாழ்வானும் அந்யோன்யம் சப்தவதி கொண்டு காந்தர்ய விவாகத்தில ஒருவரை ஒருவர் வரித்து போகப்பராராயிருக்க பாருங்க. காந்தர்வ விவாகம் இருக்க முதல்ல பண்ணி கொண்டது ராட்சச விவாகம், இப்ப காந்தர் விவாகம். காந்தர் விவாகத்தால ஒருவரை ஒருவர் வரித்து போகப்பரராயிருக்க பானனம் அச்செய்தி தெரிந்து குடிசினாய் அனிருத்தாழ்வானை பிடித்து நிரோதிக்க இவ் அர்த்தந்தத்தை கண்டு கிருஷ்ணன் கேட்டருளி வானன் மேலே சீறி படிகரனாய் படையெடுத்தவர். அவன் வாசலில் இருந்த ருத்ரன் எதிரிட்டு தோற்றி துதி பண்ணான் என்று இந்த அர்த்தங்களை எல்லாம் பாகவத ஹரிவம்சத்திலே பிரசித்தமிரே. இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பாகவத ஹரிவம்சாதிகளே பிரசித்தமரே. ஹரிவம்சம்னு ஒரு கிரந்தம், அந்த கிரந்தம் பிரசித்தமரே. அந்த கிரந்தமும் நேனே இப்பாட்டை அருளி செய்தார். அந்த கிரந்தத்தை வைத்துக் கொண்டுதான் இப்பாட்டை அருளி செய்தார். இப்ப கதை, பானாசுரனுக்கு ஒரு குரு பரம்பரை இருக்கு சாமி. அவர்கள் லட்சுமிநாத சமாரம்பா இருக்க. அந்த குரு பரம்பரை என்னன்னா, முதல்ல இரண்யகசிபு, இரண்யகசிபுடைய புள்ள பிரகலாதன், பிரகலாதுடைய புள்ள விரோசனன், விரோசன புள்ள மகாபலி, சாரி மகாபலி, மகாபலி மகாபலி இங்க மகாபலியை சொல்ல, அடுத்து பிறந்த பாராசுரன் சொல்றது. அவனுக்கு பிறந்த பானாசுரன். எல்லாவற்றுக்கும் காரணம் பிரகாரம். ஏன்னா நரசிம்மன் அவதாரத்துக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா, நரசிம்மன் அவதாரம் பண்ண உடனே இந்த பானாசுரனை கொல்லல. ஏன் கொல்லல? நரசிம்மன் பிரகலாதனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஏன்னா நரசிம்ம அவதாரம் எடுத்ததே இரண்யகசிபை நிரசனம் பண்ண. அவன் கண் முன்னாடியே, பிரகலாதனுடைய கண் முன்னாடியே அவனுடைய வயிற்றை கிழித்து மேற்கொண்டு அவனுடைய ரத்தத்தையே குடித்தானோ. இது இத்தனையும் பண்ணிட்டு இருக்கச்சு, இதை பார்த்துட்டு இருக்கான். அப்ப இவருக்கு ஏதாவது வரம் கொடுக்கணுமே, வரம் கொடுக்கணும்னு. ஏன்னா தந்தையார் முன்னாடி வைத்துக் கொண்டு பிள்ளை முன்னாடி உடலை பிரித்தானோ, அந்த ரத்தத்தை குடித்தானோ. அப்பேற்பட்ட அந்த ரத்தத்தை கொடுத்தாலும் பார்த்துட்டு இருக்கான். அப்பேற்பட்ட பாகவத்மனார உன் முன்னாடி உன் தந்தையை கொண்டிருக்கப்படாது. பிரகலாத பார்த்து நரசிம்மன் சொல்றார், உன் தந்தையை நான் கொண்டிருக்கப்படாது, ஆனா கொண்டுட்டேன். ஆனாலும் நீ ஏதாவது வரத்தை கேட்டுக்க, நீ ஏதாவது வரத்தை கேளுன்னு. அவர் வரத்தையே கேட்கல, எந்த வரத்தையும் கேட்கல. ஏன்னா உங்ககிட்ட ஒரு வரம் இருக்கு, ஒரு வரம் கேட்கிறேன், உங்ககிட்ட வரமே கேட்காத வரத்தை கொடுங்க, வரமே கேட்காத வரத்தை கொடுன்னு பிரார்த்திக்க. அப்ப நரசிம்மரா கொடுத்த வரம் தான். இனிமேல் உன்னுடைய குலத்தில் உதித்தாரன கொள்ளேன். அப்ப கொடுக்குற பிரதிஜை பண்றார், உன்னுடைய குலத்தில் யார் உதித்தாலும் அவரை கொல்ல மாட்டேன். அப்படி இது கம்பராமாயணத்துல இது எடுக்கப்பட்டிருக்கு.
கம்பராமாயணத்துல இரண்யவத படலம் உண்டு. வால்மீகி ராமாயணத்துல கிடையாது. வால்மீகி ராமாயணத்துல இது கிடையாது. கம்பராமாயணத்துல இரண்யவத படலம் உண்டு. அந்த வால்மீகி இரண்யவத படம் வைக்கிறார் கம்பர். விபீஷன் ராவணனுக்கு உபதேசம் பண்றான். என்ன உபதேசம்? இப்படித்தான் ஒருத்தன் ஏற்கனவே அபச்சாரப்பட்டிருக்கான் ராவணா, இரண்ய கசிப்பு இப்படிதான் அபச்சாரப்பட்டிருக்கான். அப்ப ராவணா நீ அது எப்படி படாது, அது பட்டதுன்னா நரசிம்மத்தை இதுவும் பட்டிருக்கிறோமோ, அது போல அந்த நரசிம்மம் இது ராகவ சிம்மம். அங்கம் சிம்மம் உண்டு, இங்கேயும் சிம்மம் உண்டு. அது நாரசிம்மம், இது ராகவ சிம்மமா இருக்கு. அபச்சாரப்படாத சொன்னான். இது இத்தனையும் சொல்றது எங்க? ராவணன் கால ஏறித்தன ஏறவே இல்லை. ராவணன் கால ஏறித்தன ஏற. அப்ப சொல்றதெல்லாம் இனி உன் குலத்தில், அப்ப சொல்றது உன்னுடைய குலத்தில் உதித்தோரை இனி கொள்ளேன் அப்படின்னு கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்ட. அதனாலதான் பானாசுரனை கொல்லாத காரணம் இது. எங்க தெரியும்னா, கம்பராமாயணம் அரங்கேற்றம் பண்ணது திருவரங்கம் நாச்சியார் சந்ததிக்கு எந்த மாதிரி 4 கால மண்டபம். அங்க இந்த வார்த்தை சொல்லும் போது மேட்டடைய சிங்க ஹாஹான்னு சிரிக்கிறாராம் அவரு. மேட்டடி தயார் சன்னதி குறையணும், அங்க மேட்டடைய சிங்க தன்னது இருக்கு, அங்க ஹாஹான்னு சிரி. அதனாலதான் கம்பராமாயணம் நன்னா ஏற்றுக்கொள்ளத்தக்கதுன்னு நான் அந்த நரசிம்மரே நமக்கு பதிவு பண்ணி கொடுத்துருக்காருன்னு தெரிவிக்கிறேன். இதுவும் சொல்ல வந்தனா, அப்படிப்பட்ட அவன்ட்டு அபச்சாரப்படாதன்னு விபீஷணத்துல உபதேசம் பண்ணணும். அவன் கேட்கல. ஏதாவது கேட்டாருன்னா கேட்கவே இல்லை, அவன் காதுல எழுதவே இல்லை. ஆஹா, அப்ப அங்க ஒரு வார்த்தை கொடுக்குறான், உன்னுடைய குலத்தில் உதித்தோட யாரையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு. அதுதான் காரணம் பானாசுரனை கொல்லாமட்டது. பிரகலாதன் பிள்ளை விரோசனன், அவன் பிள்ளைதான் மகாபலி, மகாபலியுடைய பிள்ளைதான் பானாசுரன். இப்ப யாருமே சொல்ல வரணும், பிரகலாதனையும் கொல்லல, விரோசனையும் கொல்லல, அதுக்கு அடுத்தபடியாக மகாபலி அவனையும் கொல்லல, அதுக்கு மேல பானாசுரன் மகாபலி கூட தன்னுடைய தலையை வச்சு அது இங்க பாதாள லோகத்தை தள்ளினானே தவிர கொல்லவே இல்லை. இதுக்கு சொல்ல வந்தனா, ஆகா அசுரப்பிள்ளை கொல்லல. ஆகா இப்படி இந்த இடத்துல என்ன பாத்துக்கணும், இந்த வாசிச்சணும். இந்த வாசிச்ச கதையெல்லாம் இதே விஷயம்தான். இனிமே அந்த கதையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஏற்கனவே கதையை சொல்லிட்டேன். சந்தேகத்தை தான் கடைசியில கேட்டுக்கணும். அப்ப அடுத்து கார்த்திகையானம் கரிமுகத்தானம். இப்ப வியாக்கியானத்தை பார்க்கணும். பக்கம் 80. கார்த்திகையானம் கரிமுகத்தானம் கனலம் முக்கன் மூர்த்தியும். கார்த்திகையானம் ருத்ரபுத்திரனாய் கிருத்திகா நட்சத்திர ஜலத்திலே ஜனித்த சண்முகனும், கரிமுகத்தானும் ருத்ரன் தக்ஷயாகத்துவம் பண்ணின போது அங்கே இருந்தவர்கள் உடைய சிரசை சோதித்தவரே ஜெவதாதி எல்லாம் திரண்டு வந்து ஒரு ஆணுடைய தலையை அறுத்து கொண்டு வந்து இவன் கழுத்தின் மேலே சேர்க்க அன்று தொடங்கி கஜானன் என்று பெயரகுத்த ருத்ர கணபதியும். இது வரைக்கும் பார்த்துருவோம். அதாவது இப்ப நடந்த கதையே ஒரு பாட்டா அப்படின்னு சொல்லிட்டார். இது வரைக்கும் நடந்த கதை இருக்கு இல்லையா, அதை பாட்டா சொல்லியிருக்கார். வாஸ்தவம் தான். முதல்ல சுப்பிரமணியன் தான் எதிர்த்து வந்தான். அவர் தன் கையில இருக்கக்கூடிய ஆயுதம், அந்த ஆயுதத்தோடு அந்த என்னது வேல் இருக்கு இல்லையா, அந்த வேலுங்கிற ஆயுதத்தோடு வந்தார். வேலுங்கிற ஆயுதத்தோடு வரச்சு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது அதுக்கு தகுந்தாற்போலே அவர் என்ன பண்ணாரு, அந்த பரமசிவாரம் தன் ஆயுதத்தோடு வந்தார், இவரும் தன் ஆயுதத்தோடு வரார். ஒவ்வொருத்தரும் அவரவர்களோட ஆயுதத்தை வச்சுட்டு இருக்காரியா. அப்ப அவர் கையில இருக்க ஆயுதம் எல்லாம் பகவான் உம்காரம் பண்ண உடனே அதெல்லாம் உடுத்து போயிட்டு. புரியத்துக்காக சொல்றேன். ராமாவதாரத்துல ஜனகன் சிவதனுசை வைத்துக் கொண்டு, இந்த சிவதனுசை யார் முறிக்கிறாளோ பாத்துக்கோ, யார் முறிக்கிறாளோ அவளுக்கு என் பெண்ணை கொடுக்குறேன்னு சொல்லி ஜனகன் ஒரு கன்னியாசுல்பம் வச்சிருந்தானு. அந்த சிவதனுசு ஏற்கனவே முறிக்கப்பட்ட சிவதனுசு இருக்கிற. ஏன்னா தேவர்கள்லாம் சிவன்ட்ட ஒரு தனுசு கொடுத்தாலாம், பகவான் சீமன்னாட்ட ஒரு தனுசு கொடுத்தாராம். 2 பேரும் கொஞ்சம் சண்டை போட்டு பாக்கணும் அப்படின்னு. ஒண்ணுல பகவான் சிவன் ஓங்காரம் ஒண்ணு பண்ணானா, ஓங்காரம் பண்ணா அது உழுது போயிடுது. அந்த சிவதனுசு தான் பரம்பரையா ஜனகன் கிட்ட வந்திருக்கு. இது யார் சொல்றான்னா, பரசுராமன் சொல்லிட்டு இருக்கான். இத்தனை நாள் பரசுராமன் எழுத்து வந்த உடனே இத்தனை நாள் உளுத்து போன சிவதனுசை நீ இத்தனை நாள் நீ அங்க வில்ல உடைச்சிட்டேன்னு சீத்தை கல்யாணம் பண்ணி வந்திருக்க. எங்கிட்ட விஷ்ணு தனுசு இருக்கு, இதுக்கு நீ பதில் சொல்லிட்டு இருக்கா. இது சொல்ல வந்தேன்னா, அதே போல இங்க யாரா வச்சுட்டு இருக்கா, இங்க அவ ஆயுதங்கள் கார்த்திகையான் தன்னுடைய ஆயுதத்தை வச்சிருக்கார், சிவபெருமான் தன்னுடைய ஆயுதத்தை வச்சிருக்காரு. அவ 2 பேருடைய ஆயுதத்தெல்லாம்
பகவான் ஹூங்காரம் அப்படின்னு இந்த உங்காரம் சொன்னோம்னா அது உழுத்து போயிடுது. சுப்பிரமணியுடைய மயில் வாகனம் இருக்கணும். அந்த மயில் வாகனம்னா கருடாழ்வான் தன்னுடைய சிறகாலே அதை அப்படியே நொந்து நொந்து நொடித்து விட கடைசியா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணா, மயில் வாகனம் போயிடுது. கடைசி என்ன பண்ணா, இவாளுக்கு இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரர் தேர் எடுத்துன்னு வந்தார். அந்த தேர் எடுத்துன்னு வச்சுக்க அந்த தேரையும் ஒடித்தி நந்தியும் ஒடித்தி ஓட விட்டாங்க. எல்லாம் பயந்து 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 ஓடினார். இப்படி விட்டுட்டு போனதான் வேல். அந்த வேலு தான் இருக்கணும். வென்று பகை கிடைக்கும் நின் கையில் வேல் போற்றி ஆண்டாள் தெரிவிக்கிறா இல்லையா? அந்த வேல் என்னன்னா, பகவான் கண்ணன்ட்ட வேல் இருக்கானா, இவர்கிட்ட சக்கராயுத சுவாமி இருக்கும். வேல் என்னமா வந்ததுன்னா 2 விதத்துல வந்திருக்கும் வேல். ஏன்னா முதல் பாட்டிலே பாருங்க, கூர்வேல் கொடுந்தொழில் நந்தகோபன் ஆழ்வாரின் பெருமானா அந்த பாட்டுல கூர்வேல் கொடுந்தொழில் அந்த பாட்டுல தெரியறது என்ன தெரியுது, ஏற்கனவே நந்தகோபன் வேல் வச்சுட்டு இருக்கார். அந்த வேல் வந்திருக்கலாம். அல்லது இந்த பானாசுர யுத்தத்திலே சுப்பிரமணியன் விட்டு போன வேல் இருக்கு, அந்த வேலும் இவர் தான் வச்சுட்டு இருக்காரு. அதனால வேல் வென்று வகை கிடைக்கும் நின் கையில் வேல் போட்டுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அவெல்லாம் கூட பானாசுரனை மன்னிக்கிறார். என்னமா மன்னிக்கிறார்? எப்படி மன்னிக்கிறார்? சுப்பிரமணியுடைய ஒரு உற்பத்தி ஸ்தானம் என்ன, அதே போல கணபதியுடைய உற்பத்தி ஸ்தானம் என்ன, இதெல்லாம் தெரிவிக்கிறார். என்னன்னு அடுத்த காலட்சேபத்துல பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய திருவிலேசனம், ஆச்சாரியன் திருவிலேசனம், பகவதால் திருவடிகளே சரணம்.